பார்க்கலாமா? கேக்குதா? கேக்குதுடா, கேக்குது. ஓகே. சரி. India, despite having uranium deposits, depends on the coal for the most of the electricity production. சரி, இந்தியா வந்து நிறைய வச்சிருந்தாலும் கோலுக்காக வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ல டிபெண்ட் ஆயிருக்காங்க. யுரேனியம் வச்சிருந்தாலும் சரி, யுரேனியம் நிறைய வச்சிருந்தாலும் டிபெண்ட்ஸ் ஆன் த கோல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் 50%. இந்த மாதிரி பெரிய பெரிய லாஜிக் தான் கேட்குறாங்க, ரொம்ப உள்ள இறங்கிலாம் கேட்கறது இல்லை. சரி, யுரேனியம் என்ரிச்டு இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 60% சொன்னாலும் தப்பு தான். சரி, என்னது நேற்று பார்த்தோம்ல, 36% ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் இயர்லி அட்மாஸ்பியர் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நோ கார்பன் டை ஆக்சைடு, ஒன்லி ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு. அதே மாதிரி தான் இது தப்பு, பர்சன்டேஜில் தப்புன்னு வச்சிருக்காங்க. டிஸ்பைட் அதை ஃபார்மட் மாதிரினாலும். In making how many of the above are hydrofluorocarbons? எதெல்லாம் ஹைட்ரோஃப்ளோரோகார்பன்ஸ்? சரி, இதுல என்ன சொன்னாங்கன்னா, ஏரசால்ஸ், foam agents, fire retardant and lubricants. இதுல ஆன்சர் வந்து 3 ஒன்லி தானே வந்துச்சு, ஏதோ ஒன்று. நான் ஆல் த தான் போட்டிருக்கணும், எல்லாரும் ஆல் த தான் போடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா இதை ஆட் ஒன் அவுட் இதுக்கு ஏதாவது எடுக்கணும்னா எதை எடுப்பீங்க? சும்மா ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல கேஸ் இதெல்லாம் மாத்தி எடுத்தனா எதை எடுப்பீங்க? மொதல் 3 சாலிட் லிக்விட்ல இருக்குடா, 4வது வந்து இல்ல வெறும் லிக்விட் மட்டும் தானே. ஓகே, காவியா லூப்ரிகன்ட்ஸ் சொல்றாங்க. லூப்ரிகன்ஸ் ஆட் ஒன் அவுட். பாரசோல்ஸ், ஃபோம் ஏஜென்ட்ஸ், ஃபயர் ரெட்டண்டன்ட் இதெல்லாமே கேஸு. நீ சொன்ன மாதிரி இது மட்டும் லிக்விடு. ஓகே, லிக்விடு. ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் இல்லை, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்றது ஓகே லூப்ரிகன்ஸ்ல கிடையாது. ஆனால் லூப்ரிகன்ஸ் இருக்குன்னு தானே போடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட் ஒன் அவுட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. காவியா என்ன சொல்றாங்கன்னா, இது வேற ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தோம்.
ரெஃபரன்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஞாபகம் இல்லையே, சொல்லதான் தெரியும். சொல்லுங்க காவியா, அவனுக்கு ஞாபகம் இல்லையா? என்னங்க டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஆயிட்டீங்க. ஏன்னா அவன் பேச மாட்டான் கேவி. இவன் மட்டும் பேசுறான் எங்க இருந்தோ. டேய் உன்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாங்கடா. இருங்க, அது அந்த மெசேஜ் நான் பார்த்தாகணும். எங்க இருக்குது? ஐயோ, ஸ்டடி ஹால்ல இருக்காளா வித்யா பாரதி சொல்றாங்க. அவளுக்கு காலி பண்ணும் பெண்ண அப்படியே ஸ்டடியால் போய் எதுக்கு உட்காந்த. சரி, என்ன கொஸ்டின் சொல்லு. சரி, ஓகே, ஞாபகப்படுத்தி வை. நம்ம இது பின்னாடி கடைசியா பார்க்கணும் எந்த கொஸ்டின் லூப்ரிகன்ஸ் பார்த்து எலிமினேட் பண்ண அந்த மாதிரி. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஆடுக்கும், ரொம்ப ஆடான ஒரு கொஸ்டின். பார்ப்போம். How many of the above does United Nation ஓகே ஓபிஎஸ் அப்படின்னு எதை சொல்றாங்க? சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்னோவேஷன். S3I இனிஷியேட்டிவ் ஃபோக்கஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, how many of the above does United Nation OPS சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை புரிச்சுக்கலாம். இதே மாதிரி சஸ்டைனபிள் ஆல்ரெடி ஒரு வார்த்தையை பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனோவேஷன் இனிஷியேட்டிவ். சஸ்டைனபிள்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் வெளியே எடுப்போம். அஃபோர்டபுள் ஹவுசிங் அஃபோர்டபுளாக இருந்தால் போதும், அதை கடைசி குடிசையாக இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஹெல்த் கேர்ன்றது சஸ்டைனபிள் தான். ரெனியூபிள் எனர்ஜி கண்டிப்பாக சஸ்டைனபிள் தான். கார்பன் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் காம்பனன்ட்ஸ். காவியா என்ன சொல்லிருக்காங்கன்னா வெர்டிகல் ஃபார்மிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி ரெஃபரன்ஸ் எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. வெர்டிகல் ஃபார்மிங் நேற்று எந்த கொஸ்டின்ல பார்த்தோம்? வெர்டிகல் ஃபார்மிங் விச் ஆஃப் த எபோ ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் அப்படின்னு கேட்கும்போது, அக்ரிகல்ச்சர்னு கேட்கும்போது வெர்டிகல் ஃபார்மிங்கை ரிமூவ் பண்ணிட்டு ஆன்சர் போட்டோம். நம்ம அதுக்கு சாயில் முக்கியம்னு வச்சிருந்தோம். சாயில்னு சம்மந்தமே இல்லாம தான் இருந்துச்சு. பட் அது இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சாயில் முக்கியம்னு போட்டோம். என்னென்னலாம் தப்புன்னு பார்த்தோம். அது எதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கொஸ்டின் என்னக்கா அது? அதான்டா எதெல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோம்டா, அதான் கொஸ்டினே. ஓகே, எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர்ல ஃபெர்டிலைசேஷன் அதுக்கு அடுத்த கொஸ்டின். என்னது? சஸ்டைனபிள் அஞ்சல அதுக்கு அடுத்த கொஸ்டின். ஓ இதுக்கா? ஓகே ஓகே, இதுக்கு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர்ல இருந்து எடுத்து போட்டீங்க. சரி, ஓகே. நான் இது கேக்குறேன்டா, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் சொல்லு. ஆல்ரெடி போய் கேட்டு சொல்லு, சீக்கிரம் ஓடு. எங்க இருக்க? இது கூட பண்ணலாம்டா. HFC எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபயர் ரிட்டார்டன்ட் தானே. அதாவது ஆக்சிஜனை கட் பண்ணி விட்டு நெருப்பை வளரணும் பண்ணும்ல. முதல் 3 பாரு வந்து ஆக்சிஜனை வந்து கட் பண்ற மாதிரி ஏஜென்ட்ஸ். லூப்ரிகன்ட்ஸ் பார்த்தோன்னா வந்து ஆயிலி சப்ஸ்டன்ட். ஸோ அது ஃபயரை அதிகம் தானே படுத்தும். ஏரோசால்ஸ், ஃபோம் ஏஜென்ட், ஃபயர் ரெடண்டன்ட். ஃபயர் ரிட்டார்டன்ட் வந்து இந்த இது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல இருக்கா, அது வந்து CO2 கட் பண்ணி விட்டுரும். சரி, O2 கட் பண்ணி CO2 அதிகப்படுத்தும். ஃபோம் ஏஜென்ட்ஸ்லயும் வந்து பார்த்தோன்னா வந்து இது ஃபயர் ரிட்டார்டன்ட் தான். அதுவுமே ஆக்சிஜனை கட் பண்ணி விடும். ஏரோசால்ஸும் அதே மாதிரி தானே. மேலே இப்போ என்ன பண்ணுது? ஓகே. லூப்ரிகேட் வந்து ஆயிலி ஃபார்ம். அது வந்து ஃபயரை என்ஹான்ஸ் தான் பண்ணும். இது ஃபயரை வச்சு மட்டும் கொஞ்சம் பாரு. ஆக்சுவலி இப்படி தான் சொல்லணுமே. முதல் 3மே வந்து பார்த்தா சாலிட் ப்ளஸ் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். லூப்ரிகேட்ஸ் வந்து பார்த்தோன்னா லிக்விட் ப்ளஸ் கேஷஸ் ஃபார்மில் இருக்கும். இதுதான் ஆன்சரு. ஓகே, சரி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். சரி, அதையும் பார்ப்போம். சரி, கார்பன் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் த காம்பனன்ட் அண்ட் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல் அண்ட் ஏர்கிராஃப்ட். கார்பன் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா? எதுக்கு ஒரு காம்பனண்டாக யூஸ் பண்ணுறாங்க? ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கார்பன் ஃபைபர்ஸ் ஒன் யூஸ்ட் அண்ட் cannot be ரீசைக்கிள்டு. இதெல்லாம் ஓவர். கார்பன் நானோ டியூப்ஸ் பார்த்தோம். இப்போ கார்பன் ஃபைபர்ஸு. இந்த கார்பனில் எத்தனை கொஸ்டின்? பயோ ஃபிலிம்ஸு. இந்த மாதிரி பம்பர் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, இயர் வைஸ் பார்க்கும்போது அந்த எத்தனை பம்பர் இருக்குதுன்னு ஒரு வாட்டி பார்க்கணும். சரி, என்ன கேட்குறாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிலரோமீட்டர் ரெக்வைர்ட். ஆக்சிலரோமீட்டர்னா ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்.
ரொட்டேஷன் ஆஃப் எர்த்தை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இஃப் எர்த்து சுத்துறது நின்றுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப முன்னாடி சீரியஸ்லியோ இல்லை நம்ம எப்பயோ பார்த்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆரம்பிச்சும் போது பார்த்தது. அப்போ ஆக்சிலரோமீட்டரோட அப்ளிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆக்ஷன் சின்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆக்சிலரோமீட்டர். சரி, டிடக்ஷன் ஆஃப் கார் கொயிலேஷன் விச் ரிசல்ட்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஏர் பேக் சைமல்டேனியஸ்லி. டக்குன்னு ஆக்சலரேஷன் நின்றுச்சுன்னா ஓப்பன் ஆகுறது. டிடக்ஷன் ஆஃப் கார் ஓகே, டிடெக்ட் பண்ணி கிளம்புறது. டிடக்ஷன் ஆஃப் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஃபால் ஆஃப் த லேப்டாப் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் விச் ரிசல்ட்ஸ் இந்த இமீடியட் டேர்ன் ஆஃப் த ஹார்ட்வேர். ஹார்ட் டிரைவ் வந்து டேர்ன் ஆஃப் ஆகுறது இமீடியட்டாக டக்குன்னு நடக்குது. இதுவும் டிடக்ஷன் டில்ட் ஆஃப் அ ஸ்மார்ட் ஃபோன் விச் ரிசல்ட்ஸ் இந்த ரொட்டேஷன் ஆஃப் டிஸ்பிளே பிட்வீன் த போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் மோட். ஓ, இது மூணுமே சடனாக நடக்கிறது. எல்லாமே இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு ஆக்ஷன் இருக்கு. டக்குன்னு ஒன்று ஓப்பன் ஆகுது, ஒன்று டிஸ்பிளே திரும்பிக்குது, இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து ஆஃப் ஆகிடுது, ஹார்ட்வேர் ஆஃப் ஆகிடுறது. மூணுமே ஒரு ஆக்சலரேஷன் தான். ஓகே, ஸோ ஆக்சிலரோமீட்டர் எல்லாத்துக்குமே சம்மந்தமாக இருக்கு. ஓகே, சொல்லுங்க, யாரும் சொல்ல வரீங்க? சரி, இன்சா ஐஆர்என்எஸ் பார்த்தோம்ல, இந்தியன் நேவிகேஷன் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இதில் எந்தெந்த கண்ட்ரி மட்டும் விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் இருக்கணும். சரியா, சேட்டலைட் நேவிகேஷன் இருக்கிற அளவுக்கு பெரிய கண்ட்ரி அப்போ கம்மியாக தான் இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்சர் அப்ரோச் பண்ண தெரியல அப்படின்னா அந்த வருஷத்தில் நேவிக்கு லான்ச் பண்ணாங்க, அதனால அந்த விஷனில் கொடுத்ததுனால படிச்சு போட்டோம். சப்போஸ் இல்லைன்னா இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்? சரி, ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ரிசர்ச்சில் யார் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆள்? ஃபர்ஸ்ட் கனடா இருக்கான், ஆப்வியஸ்லி கனடா இருக்கான். யுஎஸ், ரஷ்யா, கனடா, யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், இந்தியா, சைனா. இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை தூக்கிடுவோம் இடத்தையும். எதர் கனடா ஜப்பான். நம்மளுக்கு தெரிஞ்சதுலேயே வச்சு போட்டாலும் எதர் ஜப்பானாக இருக்கணும், இல்லைனா கனடாவாக இருக்கணும். அதில் ஆடு ஒன் 50-50 தான் வந்து எடுத்து போட முடியும். சப்போஸ் தெரியவே இல்லைன்னா இதை வந்து கொஞ்சம் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். சரியா, சரி. பேலிஸ்டிக் மிசைல் இஸ் எ ஜெட் ப்ரொப்பல்டு தானே வைக்கிறாங்க. ஜெட் ப்ரொப்பல்டு சப்சானிக் ஸ்பீடு த்ரூ தேர் ஃப்ளைட்டு ஜெட் ப்ரொப்பல்டு பேலிஸ்டிக் மிசைல் சப்சானிக்ல பறக்குது. க்ரூஸ் மிசைல்ன்றது ராக்கெட் பவர்டு ஒன்லி இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளைட். ராக்கெட் பவர்டு ஒன்லி ராக்கெட் பவர்டு, ஆனால் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளைட் மட்டும் தானா? இது க்ரூஸு ஸ்பீடாக ரொம்ப ஆல்டிடியூடே கிடையாது, 15 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்லதே பறக்க போகிறது ஒன்று. அது எதுக்கு ராக்கெட் பவர்டாக வேணும்? ராக்கெட் பவர்னாலே எஸ்கேப் வெலாசிட்டி எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கு தான் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா, இதை வச்சுக்கோ. அக்னி இஸ் ஏ மீடியம் டேர்ம் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல், வைல் பிரம்மோஸ்ன்றது சாலிட் ஃபியூவல் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். இதை தான் அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, மறுபடியும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே மாற்றுறாங்க. இது மாதிரி ஒரு பேட்டர்ன் முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். நான் அப்போ இதை ரெஃபரன்சஸ் சொன்னேன். என்ன கொஸ்டின்? சும்மா நீங்கள் ஜெட் ப்ரொப்பல்டு மிசைல் அப்படின்னு வச்சாலே பேலிஸ்டிக்கு க்ரூஸ் மிசைலோட பேசிக் டெஃபினேஷன் தெரிஞ்சுன்னா இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் விட்டு அல்டி வச்சு அடிச்சிருக்காங்க உள்ள. அது என்ன கொஸ்டின்? நம்ம முன்னாடி பார்க்கும்போது இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, மெர்குரி பொல்யூஷன். கோல்டு மைனிங் ஆக்டிவிட்டி இஸ் a source of mercury pollution in the world. Coal-based thermal power plant causes a mercury pollution. There is no safe level of exposure to mercury. இது எடுத்துருவோமா? எல்லாத்துலேயும் இது எடுத்துரு. இது கன்ஃபார்ம் தான். நோ, எல்லாத்துலேயுமே தப்புன்னு போட்டோன்னா இதுவும் தப்பு தான். கோல்டு மைனிங்கிறது ஒரு சோர்ஸ் தான். எனி மைனிங் இஸ் a source of mercury pollution. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். மைனிங்னால சோர்ஸ் ஆஃப் ஒன்று தான் மைனிங் வந்து ஒரு எக்ஸம்ஷனில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். மைனிங்னால வந்து எந்த பிரச்சனை வராது, நியூரோ ஜெனரேட்டிவ் ப்ராப்ளம், அதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது ஒரு இடத்துல தான் பார்த்தோம். கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட் காஸ் மெர்குரி பொல்யூஷன். கிரீன் ஹைட்ரஜன்
கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கிரீன் ஹைட்ரஜன் பற்றி ஒரு கொஸ்டின். இட் கேன் பி டைரக்ட்லி ஆஸ் அ ஃபியூவல் ஆஃப் இன்டர்னல் கம்பஷன். இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் தான். டைரக்டாக இன்டர்னல் கம்பஷனில் யூஸ் பண்ண முடியும் கிரீன் ஹைட்ரஜன். இன்டர்னல் கம்பஷன்னா இன்ஜினுக்குள்ளே கம்பர்ட் பண்ணுறது. சரி, இன்டர்னல் கம்பஷனில் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லைனா கம்பஷன் தனியாக யூனிட் ஒன்று வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. டைரக்ட்லி அப்படின்றது ஒரு பிரச்சனை தான். இட் கேன் பி பிளெண்ட் வித் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் கூட பிளெண்ட் பண்ணி யூஸ் அஸ் அ ஃபியூல் ஆஃப் எ ஹீட் ஆர் எ பவர் ஜென்ரேஷன். நேச்சுரல் கேஸ் கூட பிளெண்ட் பண்ணலாம். க்ரீன் ஹைட்ரஜனில் பண்ணலாம். நம்ம பார்த்தோம் அந்த அப் டு 5% அப்படின்னு ஒரு கொஸ்டினாவே பார்த்தோம். க்ரீன் ஹைட்ரஜன் கொஸ்டின் முன்னாடி பார்க்கும்போதே அப் டு இது இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரிப்பீட்டேஷன். ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரிப்பீட்டேஷன் சொல்கிறேன். அங்கே ஒன் லைனர் இங்கே ரிப்பீட்டேஷன். இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஹைட்ரஜன் ஃபியூயல் டு ரன் அ வெஹிக்கிள். ஹைட்ரஜன் ஃபியூலாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோட எக்ஸாஸ்ட் தான் வந்து வாட்டர் அண்ட் ஆக்சிஜனாக வெளியே வரும் அப்படின்னு நம்ம அடுத்த வருஷம் கேட்டிருந்தாங்க. இதோட அப்ளிகேஷன் தான் அது. சரி, அப்போ டைரக்ட்லி ஃபியூல் அஸ் அ கம்பஷன், இன்டர்னல் கம்பஷனை டேரெக்டாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கொஸ்டின் நீங்கள் 1 and 2 போடுறது கூட வாய்ப்பு இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணி. பட் நார்மலாக போட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம். ஆனால் நிறைய இன்ஸ்டியூட் கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரி டைரக்ட்லி கொஸ்டின் கேட்டாங்க. சரி, வித் ரெஃபரன்ஸ் டு த கோல் பேஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட் இன் இந்தியா. கோல் பேஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட், மறுபடியும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். யுரேனியம் நம்ம இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு கொஸ்டின். பவர் பிளான்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நன் ஆஃப் தெம் யூசஸ் சி வாட்டர். யாருமே சி வாட்டர் யூஸ் பண்ணல. கோல் பவர் பிளான்ட்டு இது யூஸ் பண்ணாது, ஏதாவது ஒருத்தன் எக்ஸம்ஷன் இருப்பான். ஓகே, நன் ஆஃப் தெம் இஸ் செட்டப் இன் சி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஜார்க்கண்ட் பாதியே வாட்டர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிக்ட் தான். நன் ஆஃப் தெம் ஆர் பிரைவேட்லி ஓன்ட். கண்டிப்பாக இருப்பான் டாடா, ஜாம்ஷெட்ஜி டாடா. இப்போ இதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சம் இதில் வந்து சம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது மறந்துட்டேன் நான் அந்த கொஸ்டினை. போன வருஷத்துல தான் பார்த்தோம். அது நன்னி ஈஸியான கொஸ்டின் தான், பட் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, ஓல்பாச்சியா மெத்தட் இஸ் சம்டைம்ஸ் டாக்ட் அபவுட் வித் ரெஃபரன்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங். ஸோ நார்மலாக இருக்கட்டும், ரொம்ப மீனியலாகவும் இருக்கட்டும். சரி, கண்ட்ரோலிங் த வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் பை பாக்டீரியா. ACR2 அதுவும் கண்ட்ரோலிங் த வைரல் டிசீஸ் அதே மாதிரி இருந்துச்சுல. ஆனால் ஸ்ப்ரெட் ஆஃப் பாக்டீரியா மஸ்கிட்டோன்னு ஒன்று இருந்துச்சு. ஓகே, கண்ட்ரோலிங் அங்கே ஸ்ப்ரெட் ஆஃப் வைரல் டிசீஸ்னு இருந்துச்சு. கன்வெர்ட்டிங் சொல்லுங்க. ப்ரொடெக்ஷன் எலிமினேஷன் பண்ண சொல்றாங்க காவ்யா. ப்ரொடக்ஷன். ஓகே, இது வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கிறதுனால. ப்ரொடியூசிங் த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக், ப்ரொடியூசிங் த பயோசார் ஃப்ரம் த தெர்மோநியூக்ளியர் கன்வர்ஷன் ஆஃப் பயோமாஸ். எதுக்கு இவி வந்து ப்ரொடக்ஷன் வந்து நீ வந்து ரெடியூஸ் பண்ற? அது இன்னும் ஆன்சர் சொல்ல. ஆனா ஏற்கனவே பயோசார் வந்திருக்குல. பயோசார் வந்திருக்கு, பிளாஸ்டிக்ஸ் வந்திருக்கு, பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் வந்திருக்கு. ஸோ ரொம்ப பாப்புலரான மெட்டீரியல் ஆப்ஷன் போல இருக்கு. கன்வெர்ட்டிங் a crop residue into a packaging. கமர்ஷியல்னு பார்த்தோம்ல. Commercial. Converting a crop residue into the packaging material. Controlling the viral disease spread by mosquito. வேணா நீங்கள் ACR2 இது முதல்ல எலிமினேட் பண்ணதை வச்சுக்கோங்க. இது ரெஃபரன்ஸ் வந்து ACR2 கூட லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசீஸ் கண்ட்ரோல்ன்றது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்டாக பேசும் பொருளாக இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். ப்ரொடியூசிங் மோஸ்ட்லியா வரல ஆன்சர்ல அப்படிங்கிறாங்க. அதான் கரெக்ட் தான். சரி, ஏரியல் மெட்டாஜினோட்டிக்ஸ். காத்துல மெட்டா, ஓகே, மெட்டா தனியாக வச்சுக்கோன்னு தெரில. ஜீனோமிக்ஸ் ஒரு மெட்டான்றது ஒரு மெட்ரிக் ஆப்வியஸ்லி. சரியா, மெட்டாஜினோமிக்ஸ் ஜீன் இருக்கு. சரி, கண்டிப்பாக ஜீன் இருக்கு. கலெக்டிங் a DNA sample from the air in a habitat at one go டக்குன்னு கலெக்ட் பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்டிங் த ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் ஏவியன் ஸ்பீஷீஸ் ஆஃப் அன் ஹேபிடேட்.
Understanding. Using the airborne device to collect a blood sample from the moving animal. Airborne device. Sending a drone to the inaccessible area to collect a plant and animal samples from the land surface and water bodies. ட்ரோன் அனுப்புறது கலெக்ட் பண்ணுறதுக்கு இது ஆக்சுவலாக கலெக்ட் பண்ணுறதுக்கு இதே கலெக்ட் பண்ணுறதுக்கு சாம்பிள்ஸ் அனிமல் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இங்கே ஏர்பார்ன் டிவைஸ் தட் கலெக்ட் பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இங்கே தான் டிஎன்ஏ சாம்பிள்ஸ். பிளட் சாம்பிள்ஸ் எப்படி கிடைக்கும்? ஆப்வியஸ்லி டக்குன்னு கிடைக்குமா? சரி, ஏவியன் ஸ்பீஷீஸோட ஜெனட்டிக் மேக்கப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்டட் ஃப்ரம் ஏர் இன் ஹேபிடேட் அட் ஒன் கோ. ஸோ மெட்டா ஜீனோமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜீன் டிஎன்ஏ அப்படின்னு லிங்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஏபியில் எதில் வேணாலும் ஃபாலோ ஆகலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குன்னு போடலாம், கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏவியன் ஸ்பீஷீஸ்ன்றது ரொம்ப நேரோட்டிக்காக இருக்குது எனக்கு. ஏர் இன் ஹேபிடேட் அட் ஒன் கோ ஃப்ரம் ஏர் இன் ஹேபிடேட். ஒரு ஹேபிடேட் ஒரு இடம் இருக்குது, இந்த ஒரு இடம் இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் ஒரு ஹேபிடேட். இல்லை ஒரு மேலே திடீர்னு மேலே போயிட்டு அப்படியே அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் டக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். காற்றுலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி. நம்மளுக்கு இடிஎன்ஏ அப்படின்னு ஒரு கொஷின் ஒரு நியூஸில் இருந்துச்சு. இடிஎன்ஏ என்விரான்மெண்டல் டிஎன்ஏன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாமான்னு எனக்கு தெரில. நாலேஜ் வேண்டாம், பட் ஏஎன்பியில் எதில் வேணாலும் எண்ட் ஆகலாம். பிளட் சாம்பிள்ஸ் வெறும் நார்மல் சாம்பிள்ஸ். இங்கே தான் ஜெனட்டிக் சாம்பிள்ஸ், ரெண்டுமே ஜெனட்டிக் டிஎன்ஏ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏவியன் ஸ்பீஷீஸ்க்கு இது ஹேபிடேட்டுக்கு. ஸோ ஹேபிடேட்டா இல்லைனா ஏவியன் ஸ்பீஷீஸான்னு நீங்கள் யோசிச்சு தான் போட்டோம் அந்த டைமில். மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏ, மறுபடியும் மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏ பற்றி பேசுகிறாங்க. இன்கேஸ் விச் ஆர் த ஃபாலோயிங்: ஸ்டடிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், ஸ்டிமுலேட்டிங், ப்ரமோட்டிங், அசஸிங். ஓகே, மைக்ரோ சேட்டலைட் ஸ்டடிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அமாங் த வேரியஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ். எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? ஸ்டிமுலேட்டிங் a stem cell to transform into a diverse functional tissue. Okay, promoting a clonal propagation of a horticulture plant. ரொம்ப நேரோட்டிக்காக தான் இருக்கு. Assessing the efficacy of a drug drugs by the conducting a series of drug trial in the population. Microsatellite DNA. ஒரு டிஎன்ஏ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஎன்ஏல ஒரு ஆர்என்ஏல வந்து டிஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ அப்படின்னு 6 ஆர்என்ஏ 3 ஆர்என்ஏ இருக்கிற மாதிரி டிஎன்ஏல ஒரு மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? ஸ்டெம் செல் ஃபங்க்ஷனல் டிஷ்யூவாக மாறுறதுக்கு ஹெல்ப் ஆகுது, ஸ்டிமுலேட் பண்ணுது. இல்லை குளோனல் ப்ரொபகேஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் க்ராப், இது ரொம்ப நேரம் ஒர்க் எடுத்துரு. குளோனல் ப்ரொபகேஷன். அசஸிங் த எஃபிகசி ஆஃப் ட்ரக் எந்த அளவு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ட்ரக் ட்ரையல்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. இல்லை எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அமாங் த வேரியஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஒரு அனிமல் ஸ்பீஷீஸோட ஃபன்னாவோட எவல்யூஷனரி ஸ்பீஷீஸ் எப்படி இருக்கும், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறது. டிஎன்ஏ ஜென்ரேஷனாக போகிறத வச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனல் டிஷ்யூ கூட எலிமினேட் பண்ணிடலாம். சரி, ஓகே, நம்ம ஈஸியாக போடலாம். ஸ்டடி பண்ணுறது மூலயமா ஒரு டிஎன்ஏ எடுத்து ஸ்டடி தான் பண்ண முடியும். இங்கேயும் கலெக்ட் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதனால தான் நான் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதையும் நான் வச்சுருந்தேன், ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தேன். இங்கே மற்றதெல்லாம் எவல்யூஷனரின்ற டிஎன்ஏ வந்து அந்த ஜெனட்டிக் ஒரு காலகட்டத்தில் எப்படிலாம் மாறுதுன்றதை படிக்கிறத பொறுத்து தான். ஃபன்னாக நீங்கள் கொடுத்தாலும் சரி, டேரெக்டாக அதாவது நீங்கள் லிங்க் பண்ணணும். இது மைக்ரோசாட் டிஎன்ஏ எவல்யூஷனரி. இங்கே வந்து 2 தான் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக் மேக்கப், இன்னொன்று வந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ்னு அந்த டைமில் லிங்க் பண்ணியிருக்கணும். டக்குன்னு லிங்க் பண்ணி போட்டால் தான் சரி. ஹோம் கார்ட்ஸ் ஆர் ரைஸ்டு அண்டர் த ஹோம் கார்ட்ஸ் ஆர் ரைஸ்டு அண்டர் த ஹோம் கார்டு ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஆக்ட் போட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ணுறாங்க. தி ரோல் ஆஃப் த ஹோம் கார்டு இஸ் சர்வ் அஸ் அ ஆக்சிலரி ஃபோர்ஸ் டு த போலீஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி. எங்களோட ரோல் சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன், ரோல்ன்றது நார்மலான ரோல் தான். To prevent the infiltration on the international border area, the border wing home guard battalion has been raised in some states. Some states-ல ரைஸ் பண்ணியிருக்காங்களாம். டு இன்ஃபில்ட்ரேஷனை தடுத்து நிறுத்தது பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருக்கு. அப்போ வந்து ரூல்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒர்க் ஆகணுமா?
அண்டர் த ஹோம் கார்டு ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறான். இங்கே சில ஸ்டேட்ஸில் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் ஒத்துக்காதுங்க. எத்தனை ஸ்டேட்டு? 13 ஸ்டேட் பார்டரிங் கண்ட்ரி. 13 ஸ்டேட்டும் ஒத்துக்காது. ஸோ நம்ம எதர் இது தப்பாக இருக்கணும், சம் ஸ்டேட்னு சொன்னனால இது தப்புன்னு எடுத்துரும். இது பியூர்லி கவர்னன்ஸ் கொஸ்டின் தான். கவர்னன்ஸ் தெரியுதான்றது தான் செக் பண்ணுறாங்க. ஹோம் கார்ட்ஸ் ஆர் ரைஸ்ட் அண்டர் த ஹோம் கார்டு ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஹெவி இண்டஸ்ட்ரி. சரி, கிரீன் ஹைட்ரஜன். சரி, green hydrogen is expected to play a significant role in decarbonizing how many of the above industries? Green hydrogen is expected to play a significant role in decarbonizing how many of the above industries? டீகார்பனைஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே டீகார்பனைஸ் பண்ணுது ஈஸியாக. ஆனால் இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் நீங்கள் அந்த கொஸ்டின் எடுத்திருப்பீங்க. என்ன கொஸ்டின் மேலே பார்த்தோம்? லூப்ரிகன்ஸ், ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். ஆனால் அதோட ப்ரெசண்ட்டை கேட்டிருக்காங்க. அது இருக்கா இல்லையா, அது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து இதோட வேலையை பற்றி, சிக்னிஃபிகண்ட் ரோல் பற்றி கேட்குறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் க்ரீன் ஹைட்ரஜன். ஆக்சுவலாக மேலே பார்த்தோம் இன்டர்னல் கமர்ஷியல் டைரக்ட்லி இன்டு த இன்டர்னல் கம்பஷன் மிஷின். அப்போ இது 2 வாட்டி கேட்டாங்கன்னா அடுத்த வாட்டி வருஷம் வந்துடும் போல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோம். 2024 ஏதாவது 2 வாட்டி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து படிச்சுங்க இந்த வாட்டி. மார்சுபியல்ஸ் அப்போவே கேட்டாங்கங்க. அது ஒரு இது கங்காரு ஸ்பீஷீஸ்ன்ட்டு, நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. சரி, இந்தியாவில் கிடைக்காது. மார்சுபியல்ஸ் ஹஸ் த்ரைவ் ஒன்லி இந்த மவுண்டெயினியர் கிராஸ்லேண்ட் அண்ட் நோ பிரெடேட்டர்ஸ். இந்த நோ பிரெடேட்டர்ஸ் வச்சு ஆன்சர் எடுத்துடலாம். ஆனால் அது ஆஸ்திரேலியாவோட எண்டமிக் ஸ்பீஷீஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அது கரெக்டுன்னு போடும். அதனால 1 கரெக்ட். இது எலிமினேட் பண்ண முடியலன்னா 1ல் நம்ம மாட்டியிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது தெரிஞ்சிருந்துருக்கணும். இது ஒரு ரெப்பிட்டேஷன் கொஸ்டின். ஆன்சர் சரி, how many of the above are generally nocturnal and most active after sunset? ஜென்ரலாகவே நாக்டர்னலாக தான் இருக்கும் அது. சரி, ஆக்சுவலாக எல்லாமே ரோடன்ஸ் மட்டும் தான் ஜென்ரலாகவே நாக்டர்னலாக இருக்கும். ஆனால் டீர் ஸ்பீஷீஸ் வந்து நாக்டர்னலாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. மக்காக்கும் வந்து லைன் டெய்ல்டு மக்காக்கும் வந்து ஃபாரஸ்ட்டில் வாழுது. இது சாம்பார் டீர் வந்து ராஜஸ்தான் அண்டு அந்த மத்திய பிரதேச காரிடாரில் வாழுதுன்னு வச்சுக்கலாமா. ஆனால் ஆக்சுவலாகவே கிவட் ரோடன் ஸ்பீஷீஸ் தான் வந்து ஜென்ரலி நாக்டர்னல். ஆன்சர் இதுக்கு 1 ஒன்லி தானா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜென்ரல் இருக்குன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அதனால மட்டுமே இது வருது. இல்லைனா நீங்கள் சாம்பார் டீரு ராஜஸ்தான் நிறைய வெயில் அடிக்கும், அதனால வந்து அதுவும் வந்து நாக்டர்னலாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்து 2 1 லைன் போடுறது வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு. ஆனால் ஜென்ரலி இட் மீன்ஸ் தட் ரோடன்ஸ் அண்ட் அதர் ஸ்பீஷீஸ்னு பிரிக்கிறாங்க. அதுக்கு மலபார் கிவட் வந்து ரோடன்ட்னு தெரியணும். இது எப்படி தெரியும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து தனியாக முன்னாடி வாட்டி கேட்டிருக்காங்க. ரிப்பிட்டேஷன். ஆல்ரெடி மலபார் கிவட்டை தனியாக ஒரு இது அட்லீஸ்ட் பார்த்துருந்தா போதும். அந்த பேங்கோலினையும் ஹெட்ஹாகையும் பார்த்துருந்தாலே ரோல் ஆஃப் பார்த்துட்டு போட்டுக்கலாம் மாதிரி இதுவும் அதே தான். Which of the following organisms performs a wangle dance of other that kins to indicate the direction of the distance and source of the ஃபுட்டு டான்ஸ் ஆடும். ரொம்ப யூனிக்கான ஒரு ஆர்கானிசம் போடும். வாஸ்பையும் ட்ராகன் ஃப்ளை எடுத்துடலாம். மேபி பட்டர்ஃப்ளை ஆர் அனிபி. இதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, ஒரு ஸ்டேட் எந்த ஸ்டேட் வந்து அஃபிஷியலாக டிஸ்கிரைப்டு, மகாராஷ்டிரான்னு ஒரு கொஸ்டின் போட்டோம். இது இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் நம்ம அதுவே ஸ்பைடரு, அது என்னமோ சொன்னீங்களே, அது பேர் என்ன, சூசைடா ஏதோ சொன்னீங்க, பேர் சொன்னீங்க, மறந்துட்டேன். கேக்குதா? ஹலோ, கேக்குது ப்ரோ. கேக்குதா?
கேக்குது கேக்குது. நான் எனக்கு நெட் போயிடுச்சுன்னு நினைச்சேன்டா. ராகுல் என்ன ஆகுதுன்னு நான் இந்த பக்கம் யாரும் வந்துட்டாங்க. சாரி சாரி. இல்ல ஸ்பைடர் வந்து அதான்டா செக்ஷுவல் கேனபிலிசம்டா மீட்டிங் பண்ணதுக்கு இல்ல அது அங்க ஒரு பேர் கொடுத்திருந்தாங்கல்ல, பேர் அது ஒரு பேர் கொடுத்தாங்க, காப்பி Copulation. கோபுலேஷன். COPUALITION. சாரி. என்ன ஏன்னா இவ்வளவு லேட்டா பேசுறேன், சொல்ல வேண்டியதானே இருக்குன்ட்டு. நான் போய் ஆஃப் பண்ணி போடலான்னு போனேன் சுவிட்ச். சரி, some mushrooms have a medical properties, some mushrooms have a psychoactive properties, some mushrooms has a insecticidal properties, some mushrooms have a bioluminescent properties. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது ஈஸியான கொஸ்டின் தான். இந்தியன் ஸ்குரில்ஸை பத்தி கேட்குறாங்க கொஸ்டினை. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனிமலை பத்தி டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருந்தாங்களா? சரி, கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா டுகாங்னு இதே மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருந்தாங்க. அதுல டுகாங் வந்து ஹெர்பிவோரஸ்ன்னு கேட்டிருந்தாங்கல்ல. அப்போ ஹவு கம் த ஹெர்பிவோரஸ் கேன் பி கரெக்ட்னா ஆம்னிவோரஸும் கரெக்ட் தான் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வருஷம் கேட்ட 2024 கேட்ட ஃப்ளையிங் ஸ்குரில் ட்ரிங்க் பிளட் அப்படின்றதும் கரெக்ட் தான். அது ஏன் கான்ட்ரவர்சின்னு சொன்னாங்கன்னு புரியல. ஆனால் இதோட ரெஃபரன்சஸ் இருக்குன்னா ரெஃபரன்சஸ் அப்படியே ரெஃபரன்சஸ்லேயே போயிடுது. ஸோ இங்கே வந்து அதோட டிஸ்கிரிப்ஷனாக சொல்கிறாங்க, பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன். இல்லைன்னா அங்கே பார்த்தோன்னா அது வந்து ஆமாம் அதோட ஆக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. ரெண்டுமே ஆக்ஷன். பிளட் குடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆம்னிவோரஸ்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் they build a nest on making the burrows in the ground. Okay, build a nest by making a burrows. குழி நொண்டுன்றாங்க. ஓகே, நொண்டலாம். they store their food materials like nuts and seeds in the ground. இதுவும் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணலாம், மூணுமே பண்ணும். அப்பெல்லாம் பண்ணாது. அது ஆன்சர் என்ன? ஒன்லி 2 தான். அப்ப எது தப்பு? ஆக்சுவலி ஸ்குரிலா, அதனால அது மோஸ்ட்லி மேல இருக்கும்ல, அதாவது எபோரியல் மாதிரி தானே அதுவும். ஆர்போரியல்னா அப்ப இந்த பரோஸ் தான் தப்பா இருக்கும். மேபி அந்த பரோஸ் மட்டும் தான் தப்பா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இது தப்பா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கரெக்ட் ஆகுது. யூ கான் டெல் ஸ்குரில் அஸ் அன் ஆம்னிவோரஸா, அது வந்து அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. என்னக்கா? ஜேஜே கனவா தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் ராங்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் தான் ராங். ஆனா இந்த விஷன்லாம் வந்து இதுதான் தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இது கரெக்ட்டுங்க, இது எப்பயுமே கரெக்ட். ஏன்னா இது ரொம்ப ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த டிஸ்கிரைப் பண்ணுது. யூ கான் ஜட்ஜ் இட். ஆனால் கண்டிப்பாக அதோட ஆர்போரியல் ஸ்பீஷிஸ்னு சொல்லும் போது அது ஸ்குரில்லிஸா அபியூஸ்லி அன் ஆர்போரியல் ஸ்பீஷிஸ். பரோ பண்ணுறது தான் தப்பு. இட் இஸ் வெரி ஸ்மார்ட். சரி, சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் க்ரோ இன் என்விரான்மெண்ட் வித் டெம்பரேச்சர் பிலோ அபவ் த பாயிலிங் பாயிண்ட். 100 டிகிரிக்கு மேலே இருக்கிறதுலையும் வாழ முடியும். சம் ஆர்கானிசம்ஸ் வாழும். பிலோ த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதுலேயும் வாழும். சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஹைலி அசிடிக்லையும் வாழுது. எல்லாத்துலேயுமே வாழ முடியும், ஏன்னா சம்ன்றதுனால. ஆனால் இது இப்படி கேட்டாங்கன்னா எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் இங்கே மஷ்ரூம்ஸும் என்ன மஷ்ரூம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கேட்ட 2 மஷ்ரூம்ஸோட ரெஃபரன்சஸ் என்னென்ன? ஒன்று வந்து குச்சி மஷ்ரூமா, இன்னொன்று அசிட்டோபாக்டர். 2 மஷ்ரூம்ஸ் தெரியும். கேட்டது கொஷினில் இது எல்லாமே என்னென்ன மஷ்ரூம்ஸ்னு தெரியணும். இந்த மாதிரி சம்மு தான் அடுத்த வருஷம் அந்த கொஷினவே கேட்டு விட்டுறானுங்க. பக்கம் தீவை நோட் பண்ணிக்கோங்க, தனியாக பார்த்துக்கலாம். which of the following makes a tool with a stick to scrap insects from a hole in a tree for a logwood. என்ன சொல்றாங்கன்னா make a tool with a stick to scrap insects from the hole in a tree or a log of wood. வுட்டுக்குள்ள இருந்து ஒரு டூல் செஞ்சு உள்ள இருந்து எடுக்கிறது ஸ்பீஷிஸ் பத்தி கேட்குறாங்க. சரி, ஃபிஷிங் கேட் பண்ண முடியாது. இது ஆக்சுவலாக ரொம்ப ரேஷ்னலாக பண்ணுற ஒரு விஷயமா இருக்குல்ல. ரேஷ்னலாக பண்ணும்போது நம்ம ஏப் ஸ்பீஷிஸ்னு அடிக்கடி ஒரு தனியாகவே கேட்குறாங்க. ப்ரைமேட்ஸ் ஏப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் ஏப் ஸ்பீஷிஸே நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா இதில் 2 வாட்டி கொஷினும் ரைஸ் ஆச்சு ஏப் ஸ்பீஷிஸில். அதனால் ஃபைண்ட் அவுட் ஏப் அண்ட் அதை வந்து சூஸ் பண்ணுறதுல நோ ப்ராப்ளம். என்ன கேட்டால் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸில் ரெஃபரன்ஸ் இருக்குன்றதுனால நீங்கள் ஏப் ஸ்பீஷிஸ் போகலாம். இப்போ தெரியாது. அதுக்கு முன்னாடி அப்போ வந்து உராங்குட்டான் ஏப்னே தெரியாது. இப்போ வந்து ஏப் ஸ்பீஷிஸோட ரெஃபரன்சஸ் இருக்குல்ல, அதனால போகலான்றேன். ஸ்லாத் பீரும் ஓட்டரே எடுத்துடலாம். இல்லை ஓட்டர்னா என்னன்னு தெரியலன்னா ஏப் போயிடுங்க. சரி,
With reference to the biofilter in the recirculating the aquaculture system, consider the following statement. Recirculating aquaculture system. Biofilters provide a waste treatment by removing a unearthen fish feed. Biofilters convert ammonia present in the fish waste to nitrate. Biofilters increase the phosphorus as a nutrition for the fish in water. சரி, என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் போது கரெக்ட். ரீசர்க்குலேட்டிங் அக்வாகல்ச்சர் சிஸ்டம். சரி, ரீசர்க்குலேட் பண்ணணும் கண்டிப்பா. வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிமூவிங் த அன்எர்த்தண்ட் ஃபிஷ் ஃபீடுன்னு சொல்றாங்க. இது ஒரு பயாலஜியை ரிமூவ் பண்ணதான். ஃபிஷ்ஷு சாப்பிடாததெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருது. ஆனால் பயோஃபில்டர்ஸ் வந்து இங்கே ஆர்கானிக், ஒரு கெமிக்கலை ரிமூவ் பண்ணுது. பயோஃபில்டர்ஸ் வந்து இன்க்ரீசஸ் த பாஸ்பரஸ் அஸ் எ நியூட்ரிஷன் ஃபார் த பாஸ்பரஸ்ன்னு சொல்கிறான். ஆனால் பாஸ்பரஸ் என்னவா இருக்குது? நியூட்ரிஷனாக இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றாங்க. இது ஒரு கெமிக்கலாக இருக்குது. பயோஃபில்டர்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணுது, அமோனியாவை கன்வெர்ட் பண்ணி நைட்ரேட்டாக மாற்றுது. நைட்ரேட்டை தான் வந்து ஈஸி டு அப்சர்வ் இல்லை, சரி ஈஸி டு அப்சர்வ். ஆனால் இங்கே பாரு, ஒரு பயாலஜி ஆர்கானிக்கை வந்து அதை மாற்றி விடுதுன்றாங்க. அதுவே பயோஃபில்டர்ஸு. அன்னிர்தண்ட் ஃபிஷ்ஷை வந்து அது மாற்ற முடியாது. ஸோ நம்ம இது ரெண்டுத்துலேயுமே வச்சுக்குவோம். ஸோ ஆடோ நோட்டில் இது ரெண்டுத்தையும் தூக்கிடும். அப்படி அப்ரோச் பண்ணால் தான் இது கரெக்டு. அண்ட் அந்த டைமில் நீங்கள் ஆல் த பவுன் கூட போட வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி. சிப்பட்ஸ், நெபுலா, பல்சர்ஸ் எல்லாம் என்ன? சரி, பல்சர்ஸ். சிப்பட்ஸ்னா a giant cloud of dust and a gas in a space. A giant cloud of dust and a gas in a spaceன்றது சிப்பட்ஸ்னு சொல்கிறாங்க. சரி, நெபுலான்றது ஸ்டார் வித் பிரைட்டன் அண்ட் டிம் பீரியாடிக்கலி. ஆக்சுவலாக நீங்கள் லிங்க் பண்ணுறாங்க பாரு, நெபுலா தான் இஸ் a giant cloud of dust and gas in the space. சிப்பிட்ஸ்னா என்னன்னு தெரியல. ஸ்டார் விச் பிரைட்டன்ஸ் அண்ட் டிம், பிரைட்டாக டிம் ஆகுமா தெரில, வச்சுக்கலாம். பல்சர்ஸ்னா என்னன்னா நியூட்ரான் ஸ்டார் தட் ஆர் ஃபார்ம்ட் வித் மேசிவ் ஸ்டார் ரன் அவுட் ஆஃப் ஃபியூல் அண்ட் கொலாப்ஸ். ஸோ பல்சர்ன்றது ஒரு நியூட்ரான் ஸ்டாரு மேசிவ் ஸ்டாராக இருந்து செத்து போச்சு, அதான் வந்து பல்சர்ஸ். சரி, இதுதான் கரெக்ட். இது ஏன் ரெண்டு தப்புனா, இது இங்கே லிங்க் ஆயிடுச்சு. அப்போ ஆப்வியஸ்லி இது கிடையாது அப்படின்னு ஒன்று லிங்க் பண்ண முடிஞ்சுனாலே உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். சிப்லெட்ஸுக்கு ஆன்சர் நெபுலாவுக்கு நேரா இருக்குதுடா. இதுவா மாற்றி கொடுத்துறாங்களா? மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, பல்சர்ஸ்ன்றது அந்த சைக்கிள் படிச்சிருந்தா போதும். அப்படி இல்லைனாலும் இதை போடலாம். நன் ஆஃப் த அபவ் போடுறதுக்கு பதிலாக 1-1 போடலாம். ஏன்னா நெபுலான்றது உங்களுக்கு தெரியுன்றதுனால அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு தான் அவங்க கேட்குறாங்க. ராகுல், முன்னாடி क्वेश्चन போயேன். எக்ஸஸ் பாஸ்பரஸ் வந்து யூட்ரோஃபிகேஷன் மாதிரி கிட்டத்தட்ட அது பண்ணாதுன்னு தான் எல்லாரும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு கரெக்ட். கரெக்ட் தான் நீ சொல்றது. பாஸ்பரஸ் நைட்ரேட்லாம் வந்துச்சுன்னா எனக்கு எக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்றப்ப அது இதாகும், யூட்ரோஃபிகேஷன் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல உனக்கு ஏன் பிரச்சனையா இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் ஏன் பிரச்சனையா இருக்குன்னா, அதான் பயாலஜி நான் சொல்றேன். அன்இர்தண்ட் ஃப்ரெஷ் ஃபீடுன்றதே ஒரு நார்மலா நீ வந்து அக்வாகல்ச்சரை நீ அக்வாகல்ச்சர் என்ன பண்ற? கல்ச்சர் பண்ற, நீ தான் பண்ற. ஒரு பாண்ட் வச்சு ஒரு எறாக்குட்டை வச்சுக்கிறேன்னு வச்சுக்க, எறாக்குட்டை பண்ற, அதுக்கு நீ ஒரு ஃபீடு போடுறேன்னு வச்சுக்கேன். ஃபீடு போட்டு அது ஃபீடு அந்த எறா சாப்பிட்றதுக்கு ஃபீடு போடுற, பயாலஜிக்கல் ஃபீடு சும்மா போடுற. இது வந்து ஒரு புழுவா கூட போடுறோன்னு வச்சுக்கோ, ஒரு வார்ம் போடுற. ஆனா நீ பயோஃபில்டர்ஸ் எதுக்கு திடீர்னு போடுற? ஏன் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பயோஃபில்டர்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் போடுறாங்கன்னா, அந்த இதை தான் கன்வெர்ட் பண்றதுக்கு தான், ஆர்கானிக்ஸை கன்வெர்ட் பண்றதுதான் போடுவாங்களே தவிர நீ ஆல்ரெடி பாஸ்பரஸ் இன்க்ரீஸ் பண்றனால உனக்கு என்ன யூஸ்? இப்போ இது பாத்தீங்கன்னா வேஸ்டா சாப்பிடாம மிச்ச மீதி இருக்கிறத ரிமூவ் பண்றப்போ ஒரு அக்வா கல்ச்சருக்கு அது யூஸ்ஃபுல் தானே. ஏன்னா அது இருக்க டாக்ஸிக்கா தானே மாறும். ஆனா பாஸ்பரஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால உனக்கு என்ன அங்க பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜ்? அப்புறம் எதுக்கு பயோஃபில்டர்? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்னன்னா பாஸ்பரஸ் as a nutrient for the fish கொடுத்துட்டாங்களே அவங்களே, அதுவே நியூட்ரிஷனா தானே இருக்கு. ஃபிஷ் ஃபீட் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நீ சாப்பிடும்போது ஃபிஷ் சாப்பிட்டு மீதி அடியில போய் செட்டில் ஆகும்ல, அடியில போய் செட்டில் ஆகுறது தானே ரிமூவ் பண்ணி விடுது. அடியில போய் செட்டில் ஆகுது ரிமூவ் பண்ணி விடுதுன்னு சொல்றியா? சரி வச்சுக்க, நான் அதை தான் அதனாலதான் அது தப்புன்றேனா. ஆக்சுவலி நெட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெயின் ரோலே வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுனால தான். பாஸ்பரஸ் இன்க்ரீஸ் ஆகறனால உனக்கு எங்க வாட்டர் குவாலிட்டி இதாகுது. ஆனா ஸ்டேட்மெண்ட்ல வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால உனக்கு இதாகுது.
மேபி கான்ட்ரவர்சி. ஆனா நான் ஆட் ஒன் அவுட் எடுக்கிறதுக்காக இப்படி வச்சிருந்தேன். அன்ஈட்டன் ஃபிஷ் ஃபீட்ங்கிறது ஒரு வேஸ்ட் தானடா. நீ இப்போ உனக்கு ஒன்று சமைச்சிருக்காங்க, நீ சாப்பிடாம கிடக்குறனா அது இங்க இருந்தா ஒரு வேஸ்ட் தானே. ஃபிஷ்ஷுக்கு இருந்தது ஃபிஷ் சாப்பிடாம கிடக்குற மிச்ச மீதி வேஸ்ட்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அப்ப நீ அது அது நீ ஆர்கானிக்னு எடுக்கிறத, நான் அதையே நான் வந்து ஒரு புழுன்னு எடுக்கிறேன், வார்ம்னு எடுக்கிறேன், வார்ம் போட்டு வச்சிருக்கேன். நீ அப்ப வார்ம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணேனா தேர்ட் எப்படி நீ கரெக்ட் சொல்ற? அது ஏன்னா ஏதாச்சும் அதுதான் யூஸ் அவங்க தான் யூட்டிலிட்டி பாஸ்பரஸ் ஃபார் நியூட்ரிஷன் சொல்லிட்டானே, ஃபிஷ்ஷுக்கான நியூட்ரிஷன்ன்றானே. இப்போ நான் என்ன சொல்றேன், செகண்ட் நீ அந்த ஸ்டேட்மெண்ட்ல அமோனியாவை கன்வெர்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க, அது நைட்ரேட் கன்வெர்ட் பண்ணுதுன்னா அப்ப நைட்ரேட் இன்க்ரீஸ் ஆகும் தானே அர்த்தம். அமோனியாவை நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணுது, அது ரிமூவ் பண்ணலன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணது தானே அர்த்தம். அப்ப நைட்ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப நைட்ரேட் பொல்யூஷன் சொல்லலாமா? அப்போ நைட்ரேட் நடந்துச்சுனாலும் உனக்கு யூட்ராஃபிகேஷன் நடக்கும் தான், வை நாட்? அப்போ பாஸ்பரஸ் இன்க்ரீஸ் ஆச்சு நியூட்ராஷன் நடக்கும்னு எடுக்கலாமே. அதான் சொல்றேன்னா, நீ வந்து என்ன பண்றேன்னா இதை வந்து ஆர்கானிக் இல்லை கெமிக்கல் ரிமூவல் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டேன்னா இது பயாலஜிக்கல் ரிமூவல் ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்றேன். நான் இந்த மாதிரி நீ யூஸ்வலா மீன் குட்டைக்கெல்லாம் என்ன போடுவாங்கன்னா இந்த மாதிரி புழுவை தான் புடிச்சு வந்து போடுவாங்க. அந்த புழுவே அது ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு லாஸ். ஒரு வாட்டி ஃபீடுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஃபீடு வைப்பாங்க. அந்த அதை வந்து இதுவே கிளியர் பண்ணி விட்டுருச்சுன்னா பிரச்சனை, மறுபடியும் அவங்களுக்கு லாஸ் ஆகும், நிறைய லாஸ் ஆகும். ஸோ ஆர்கானிக்ஸ் மட்டும் தான் அது பார்த்துக்கும் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான், பயோ ஃபில்டர்ஸ் இல்லை. அதனால இது ஒரு ஆட் ஒன் அவுட்டாகவும் ஒர்க் ஆகுது. சொல்லு நானு சொல்லுங்க அக்கா. இல்ல இப்போ அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது மேல கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து ரீசர்க்குலேட்டிங், ஓகேவா? அதாவது அவங்களே அதுல ஹிண்ட் கொடுக்குறாங்க, இது ரீசர்க்குலேட் ஆக போகுது, திரும்ப திரும்ப அந்த ப்ராசஸ் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் இது எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, பயோஃபில்டர் வந்து ஒரு வாட்டர் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுது. எப்படின்னா அன்ஈட்டன் ஃபிஷ் ஃபுட்டை வந்து ரிமூவ் பண்றது. அந்த ரிமூவ் பண்ணதை செகண்ட் லைன்ல பாரு, அந்த ரிமூவ் பண்ணதை கன்வெர்ட் பண்ணுது. எப்படின்னா நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணுது. அந்த வேஸ்ட் தான் அமோனியா. கன்வெர்ட் தி அமோனியா இன்டு நைட்ரேட். அப்ப நைட்ரேட் இருக்குல்ல இதுல, அது உள்ள. ஆமா, திரும்ப அந்த நைட்ரேட் திரும்ப மாறுது. இது ஒரு சைக்கிளா போய்கிட்டே இருக்கு. ஆனா இங்க பாஸ்பரஸ்ங்கிறது எங்க இருந்து வருது அப்படிங்கறத நான் கேக்குறேன். அமோனியா, நைட்ரேட் இதெல்லாம் வந்து நைட்ரஜன் இதுல வர அந்த ஒரு சைக்கிள் தான். இல்ல நீங்க கரெக்ட்டா நீங்க சொல்றது. அது இல்லாம அமோனியா உனக்கு டைரக்டாவா அது நைட்ரேட்டா மாறாது. அந்த அக்கா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ரேட்டா மாறும், அதுக்கப்புறம் நைட்ரேட்டா மாறி அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ப்ராசஸ் நடக்கும். அக்கா சொன்ன மாதிரி அந்த ரீசர்க்குலேட்டிங்ல இருக்குல்ல. கரெக்ட், நீ சொல்றதும் கரெக்ட். ஆனா அவங்க பாஸ்பரஸ்ன்றத ராவா சொல்லியே அஸ் எ நியூட்ரியன்ட்னு சொல்றாங்களே, அத நான் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், நீ கோ டு தி டைரக்ட் அந்த ரீசர்க்குலேட்டிங் குள்ள மட்டுமே ஏன் நிக்க கூடாது? நாம அப்படி யோசிச்சாலும் நீங்க போடலாம், 1 and 2 போடலாம் நீங்க சொல்ற மாதிரி. இப்படி வேணாலும் ஒரு ஆன்சரா இருக்கலாம். அதுக்குள்ள இருக்கலாம். ஓகே, எனிஹவ் ஆன்சர் வந்து 2 only. 2 onlyங்கிறதுனால தப்பிக்கிறோம். இப்போ அதனால தான் உங்களுக்கு ஆட் ஒன் அவுட், நம்ம ஆட் ஒன் அவுட்ன்ற ஒரு ஃபார்மட் வச்சிருக்குன்றதுனால ஐ பிரிஃபர் டு கோ ஃபார் ஆட் ஒன் அவுட். நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, பாஸ்பரஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ராக் அதிகமா இருக்கணும், இல்ல அந்த மாதிரி, அதாவது நியூட்ரியன்ஸ் ஃப்ளோ பாஸ்பரஸ் வழியா எப்படியாவது அங்க போகணும். அதுக்கான வழியை விட இதுதானே கரெக்டா இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இருக்கலாம். ஆனா பயோஜியோ சைக்கிள்னு கேட்டாங்கல்ல, பாஸ்பரஸ்ன்றது தான் நான் ஆன்சரா போட்டோம். அது பாஸ்பரஸ் சைக்கிளோடதே கேட்டான் அவன், டைரக்டா அவன் கேட்டான் பாஸ்பரஸ் சைக்கிள் எது மூலமா இருக்கு, ராக் சல்ஃபேட் ராக் பாஸ்பேட் பண்ணுவா என்ன வரும், பாஸ்பரஸ் சைக்கிள் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். தெரியல, மேபி எது வேணாலும் ஆன்சரா இருக்கலாம். ஆனா நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், இது பயாலஜி, இது கெமிக்கல் அண்ட் இட்ஸ் லெஸ், இது வந்து யூட்டிலிட்டி கம்மி, இட் வில் கிரியேட் லாஸ் அப்படின்ற நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது பாஸ்பரஸ் ஆஸ் நியூட்ரிஷன் கொடுத்ததுனால இது வேணாலும் இருக்கலாம். பட் லெட்ஸ் சி, கண்டுபிடிக்க முடியாது, எவனுமே அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாது எக்ஸப்ட் யூபிஎஸ்சி. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் கொடுக்கல. சரி, how many of the above activities are often considered as a and discussed as a carbon capture and sequestration? Okay, கன்சிடரும் பண்றாங்க, டிஸ்கஸும் பண்றாங்க. Spreading finely grounded basalt rock on the farmland extensively. basalt rock போட்டு விடுவேன். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இதை பார்த்தல, தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும் பசால்ட் ராக் பிஃபோர் இரிகேட்டிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அக்ரிகல்ச்சர்ல, அதோட ரிப்பீட்டேஷன் இது. சரி, இன்க்ரீசிங் த அல்கலினிட்டி ஆஃப் த ஓஷன் பை ஆடிங் லைம். ஓஷனோட அல்கலினிட்டி, ஓஷன்னு பேசுறாங்க, சரி வச்சுக்கலாம் அதை. கேப்சரிங்
கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்டு பை த வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பம்பிங். கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சி ரிலீஸ் இன் த வேரியஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் பம்பிங் இன் த abundance subaltern mines to form a carbonated water. ஞாபகம் இருக்கா? இது அப்படியே பார்த்துருக்கோம். இது இந்த இந்த இதுவும் ரிப்பிட்டேஷன் தான். ரெண்டுமே ரிப்பிட்டேஷன், இதுவும் ரிப்பிட்டேஷன், இதுவும் ரிப்பிட்டேஷன். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா ஓஷன்லேயே போய் அல்கலினிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஓகே, இது ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணுறாங்க, இதையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா எதை வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கிடையாது. பட் இன்க்ரீசிங் த அல்கலினிட்டி ஆஃப் ஓஷன்ன்றது சும்மா ஆடிங் லைம்ன்றது ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இட் கேனாட் பி ப்ராக்டிகலி பாசிபிள். some questions and the detailed reading. கொஸ்டின் பேப்பர் பார்க்காத யாராவது இருந்தாங்கன்னா சம் கொஸ்டின்றது எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி கன்சிடர்டு, எதெல்லாம் கன்சிடர்டு? அப்போ கன்சிடர்ட் டிஸ்கஸ்டு தான் அங்க அடுத்த வருஷத்தோட ஹீரோ போல இருக்கு. சரி, கன்சிடர்ட் அஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸ். எதெல்லாம் கன்சிடர்டு? பேட்டரி ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜியை அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி சின்னதாக, அதான் சொல்ல வராங்க. பேட்டரி ஸ்டோரேஜ், எனர்ஜி ஃபியூல் செல்லு, ரூஃப் டாப் போட்டோவால்டிக் யூனிட், வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த ஃபியூல் செல் ஆல்ரெடி நம்ம தான் பார்த்தோம். இட் கேனாட் பி யூஸ்டு ஃபார் ஸ்மால், ஒரு பேட்டரி ஃபோன் சார்ஜருக்குலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம்ல, அதுவே தப்பு நாங்கள் எடுத்தோம். அப்போ இதையும் நம்ம தப்புன்னு வச்சுக்கோம். சரி, இது கரெக்ட், இதை எடுத்துக்கோம். அப்போ கரெக்டாக இது மூணுமே என்ன சொல்லுதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ஆனால் பயோஃபியூல் ஜென்ரேட்டரு அந்த டைமில் நான் ஜென்ரேட்டர்னால பெருசாக ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக இதையும் ஒரு வீட்லேயோ ஒரு 2 வீடு 3 வீடு சேர்ந்தோ பண்ணலாம் ஈஸியாக. பயோமாஸ் ஜென்ரேட்டர், ஒரு 2 அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் வச்சுருக்கேன்னா, 2 ஏக்கர் வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டு இதில் போட்டோம்னா அது ஃபயர் பண்ணி கேஸிஃபிகேஷன் பண்ணலாம். பயோமாஸ் கேஸிஃபிகேஷன். ஓகே, இது எத்தனை வாட்டி பார்த்தேன் இதை. அப்படிதான் இந்த கொஸ்டின் எடுக்கணும். With reference to radioisotope thermoelectric generator, consider the following statement. Thermoelectric generator, radioisotope thermoelectric generator, consider the following statement. Radioisotope thermoelectric generator, ஏன்னா நம்ம இன்னொரு வாட்டி தெர்மல் நியூக்ளியர் பவர் பிளான்ட், பிரான்ஸோட இன்டர்நேஷனல் தெர்மல் நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் தெர்மல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்றதை பார்த்தோம். சரி, ஆர்டிஜிஎஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் எ பவரிங் தர் ஆன்போர்டு சிஸ்டம் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட். பவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா, ஆன்போர்டு அந்த டைமில், அதாவது ஜெட் ப்ரொப்பல்டு அப்படின்ற மாதிரி ஆர்டிஜிஎஸ்ன்ற ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரேட்டர். சரி, இதில் வந்து ப்ளூட்டோனியம் 238 யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் வெப்பன் டெவலப்மெண்ட். விச் இஸ் அ பை ப்ராடக்ட், வெப்பன் டெவலப்மெண்டோட பை ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது 2 மட்டும் கரெக்ட்னு வச்சுக்கலாம். இப்போது இட் கேன் யூஸ் ப்ளூட்டோனியம் 230 கேன் யூஸ் இல்லை. ப்ளூட்டோனியம் 233 ஒரு ஃபிசைல் மெட்டீரியல் உங்களுக்கு தெரிஞ்சினால அது யூஸ் பண்ணலாம். யுரேனியம் 235 அண்ட் ப்ளூட்டோனியம் 238 விச் இஸ் அ வெப்பன் டெவலப்மெண்டோட பை ப்ராடக்டை இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா நீங்கள் 3 கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த 2 ஆப்ஷன் வந்து நிற்கும். ஃபிஷன் ஃபியூஷன் மாற்றிருக்கலாமா? நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்க முடியாது, ஆனால்
ஃபிஷன் ரியாக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தப்புன்னு போட்டால் தான் ஆன்சர் வருது. நான் என்ன நினச்சேன், இப்போ தான் எக்ஸ்பெரிமெண்டல்லே இருக்குது, ஜென்ரேட்டர்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி தப்புன்னு போட்டேன். ஆனால் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இருக்கு போல இருக்கு. ஃபியூஷன் ரியாக்டர் இருக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த மாதிரி ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆப்ரேஷனில் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது இந்த மாதிரி? ஓகே. ஜெயிண்ட் ஸ்டார் லிவ் மச் லாங்கர் தென் த ட்ராப் ஸ்டார். ஜெயிண்ட் ஸ்டார் அதிகமாக வாழும் ட்ராப் ஸ்டாரை விட. ஆமாம், ஏன்னா ட்ராப் ஸ்டார் முடிஞ்சு போச்சுல்ல அதனால. ஏன்னா பிகாஸ் ட்ராப் ஸ்டார் அண்ட் ஜெயிண்ட் ஸ்டார் ஹாவ் எ கிரேட்டர் ரேட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் கம்பேர்ட் டு ட்ராப் ஸ்டார். ஜெயிண்ட் ஸ்டாருக்கு வந்து கிரேட்டர் ரேட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து அதிகமாக நடக்குது ரேட். சரி, டேய் ரேட் அதிகமா ஒரு விஷயத்துல நடந்துச்சுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும்ல. முடிஞ்சிடும்ல, அதான் கேட்குறேன். ஓகே. சரி, அப்போ ஆன்சர் சியா? என்னது ஆன்சர் என்னக்கா அதுக்கு? டி தானடா வரும். அதான் கேட்குறேன், எனக்கு தெரில இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரில. சொல்லுங்க நீங்க வேணா. அந்த அந்த ஸ்கேல் போட அந்த இது இருக்குல்ல, லைஃப் ஸ்கைல்ல ஸ்டாரோட லைஃப் சைக்கிள். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெபுலாவா அது ரெண்டா பிரிக்கும். ஒன்னு வந்து மேசிவ் ஸ்டார், இன்னொன்னு ஆவரேஜ் ஸ்டார். ஓகே, மேசிவ் ஸ்டாரோட அப்படியே நேரா போகும். மேசிவ் ஸ்டாருக்கு அடுத்து ரெட் சூப்பர் ஜெயிண்ட் வரும். ரெட் சூப்பர் ஜெயிண்ட் தான் சூப்பர் நோவா மாறும். சூப்பர் நோவா தான் திரும்ப ரெண்டா போகும். ஒன்னு நியூட்ரான் ஸ்டார்ஸ், இன்னொன்னு பிளாக் ஹோல். ஓகே. நியூட்ரான் ஸ்டார் क्वेश्चनல கேட்டானுங்க. இப்போ கீழ வா. ஆவரேஜ் ஸ்டார் என்ன ஆகும், ரெட் ஜெயிண்டா மாறும். அப்புறம் ரெட் சூப்பர் ஜெயிண்ட், இது ரெட் ஜெயிண்ட். ஓகே. ரெட் ஜெயிண்ட். அப்புறம் பிளானெட்டரி நெபுலாவா மாறும். நெபுலாவும் क्वेश्चन வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் டிராஃபா போயிடும். சரி, இப்போ அந்த क्वेश्चन பாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஓகே, அப்போ ரெட் ஜெயின்ட்ன்றது லிவிங் ஸ்டார், டிராப் ஸ்டார்ன்றது ஆல்ரெடி வேஸ்டா போன ஸ்டார், அவுட் ஆஃப் ஃபியூல்ல டிராப் ஸ்டார்னா. அப்படின்னா அதுதான் ரொம்ப நாள் வாழும். ஜெயிண்ட் ஸ்டார் வந்து சீக்கிரமா டம்முன்னு வெடிச்சிடும்ல சூப்பர் நோவாவா. கரெக்டா நான் சொல்றது? சரி, இப்படி சொல்லலாமான்னு கேக்குறேன். நான் எனக்கு தெரியாது, இந்த கான்செப்ட் தெரியல. இது தப்புன்றீங்க. இது தப்புன்னா நம்ம சொல்ற டெஃபினேஷனுக்குள்ள ஃபிட் ஆகணும். ட்வார்ஃப் ஸ்டார் தான் அதிகமான லைஃப் வச்சிருக்கு கம்பேர் டு ஜெயின் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு டெஃபினேஷன் என்ன எக்ஸ்பிளனேஷன் தருவீங்க? ஜெயின் ஸ்டார் தானடா டிராப் ஸ்டாரா மாறுது. அப்புறம் எப்படி அதுக்கு ரொம்ப வருஷம் லைஃப் இருக்கும்னு நம்ம யோசிக்க முடியும்? இங்க லைஃப் ஸ்பேன் பத்தி பேசுறாங்க. ஒரு ஸ்டார், ஆமாண்டா, ஒரு ஸ்டார் அது ரொம்ப வருஷம் இருக்கும். ஜெயின் ஸ்டாரா இருக்க முடியாதுல. எய்தர் டிராப் ஸ்டாரா மாறி போயிடணும், இல்லனா கீழ பிளாக் ஹோல் நியூட்ரானா இதுவா போயிடணும், நியூட்ரான் ஸ்டார். அப்ப அதுக்கு லைஃப் கம்மி தானே. அப்ப லைஃப் கம்மி, அதான் நான் சொல்றேன். சரி, லைஃப் கம்மி, டாப் ஸ்டாருக்கு லைஃப் அதிகம். அதுக்கப்புறம் அது ஒண்ணும் கிடையாது. அது லைஃப் இருக்குதோ இல்லையோ அது கிடையாது. ஆனா டாப் ஸ்டாரை விட ஜெயின் ஸ்டார் ஹேவ் எ கிரேட்டர் நியூக்ளியர் ரியாக்ஷன். நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குதானே, அது ஓவர் ஸ்டேஜா வந்திருக்கு. நியூக்ளியர் ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது டாப் ஸ்டாரா மாற போகுது. அதான் அர்த்தம். ஆமா, அதேதான் அர்த்தம். சைக்கிள் தெரிஞ்சதுன்னா நம்ம இத கரெக்ட்டா போட்டுறலாம். சைக்கிள் தெரிஞ்சா கூட நான் தப்பா தாங்க போடுவேன் அத கன்ஃபார்மா. இதுக்கு ஆன்சர் டி கொடுத்திருக்கான். டி தான். ஸ்டேட்மென்ட் 1 வந்து தப்புடா. ஏனா நீங்க பி சொன்னீங்க, பி சொன்னீங்களா டி சொன்னீங்களாங்க? டி தான் சொன்னேன். டி ஃபார் டாக். ஓ சரி சரி, ஓகே ஓகே. சரி. Which of the following is synthesized in human body that distillates a blood vessel and increase the blood flow? Synthesized in human body, distillate blood vessel and increase blood flow வந்து டிஸ்லைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம் blood flow. பென்டாக்சைடு, டயாக்சைடு ரெண்டுமே பொல்யூட்டன். நைட்ரஸ் ஆக்சைடு ஆர் நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரஸ்ன்றது ஒரு பொல்யூட்டன்னு பார்த்தோம். நைட்ரஸ் இப்போ நைட்ரிக் அப்படின்றது நீங்கள் போடணும். ஸோ அந்த சின்ன ஒரு நோட் பண்ணுறது வந்து பெரிய எஃபெக்ட் ஒரு கொஷனுக்கே தருது. How the above criteria can the radar be used? எங்கெங்கெல்லாம் ரேடார் யூஸ் பண்ணலாம்? சரி,
ஓகே. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நார்காட்டிக்ஸ் அந்த பேசஞ்சர் அட் ஏர்போர்ட் ஆர் இன் ஏர்கிராஃப்ட். ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். மானிட்டர் அண்ட் ரிப்பிட்டேஷன் மானிட்டர் ஆஃப் என்னது ப்ரெசிபிட்டேஷன் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஓகே. மழை பெய்யுறது. அனிமல்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. சரி, இது லாங் ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். இது ஷார்ட் ரேஞ்சு. ஐடென்டிஃபை தானே பண்ணுறான், இங்கே மானிட்டர் தானே பண்ணுறான், இங்கே ட்ராக்கிங் தானே பண்ணுறான். மூணுமே ஒன்று தான். அது எதுவாக இருந்தால் என்ன பண்ணலாம். அதுப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் நம்மளும் டிரைவ் பண்ணி வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகலை, இங்கேயும் பிரச்சனைகள் ஆகலைன்னு வச்சுக்கலாம். ஷார்ட் ஆக்சுவலி ரேஞ்ச் இந்த லாங் ரேஞ்ச். கொஸ்டினுக்கு யாரோ ஒருத்தவங்க கான்ட்ரவர்சி இது ஃபர்ஸ்ட் ஒன் வராதுன்னு சொன்னாங்க. சின்ன சைஸ்க்கு நார்கோட்டிக்ஸ் அண்ட் பேசஞ்சர் எனக்கு தெரிஞ்ச அரவிந்த் தம்பியா இல்ல கேவியான்னு என் ஞாபகத்துல இல்ல. ஏதாவது ஏன்னா அது கேவி சொல்றது தெரியாது. நான் ஆல் தி ஹேண்ட போட்டு வந்தேன். ஆனா இன்ஸ்டிடியூட் இது நிறைய இது வந்து அந்த அவன் ரேடார் கிடக்குறான், அப்ளிகேஷன் வச்சு கொடுத்திருந்தாங்க. அவன் கிடக்குறான். ரேடார் அப்ளிகேஷன் சின்னதாகவும் பெருசாகவும். அவன் சின்னதுன்னு பெருசெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கண்டிஷன்ஸ் அரவிந்த் என்ன சொல்றா, நார்காட்டிக்ஸ்க்கு எக்ஸ்ரே மாதிரி தானே யூஸ் பண்ணுவாங்க, ரேடார் வருமா அப்படின்னு கெமிக்கல் கேக்குறான். ப்ராடக்ட்டா கெமிக்கல் என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்னு கண்டுபிடிக்கிறது ரேடார் கிடையாதுல. ரேடார்னா நான் பட்டு ரிட்டர்ன் வருது, அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு எந்த தூரத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தானே. ரேடார்ல இருந்து ஒரு சென்சார் இருக்கு, ஒரு அவ்வளவுதான், வேற எதுவுமே இருக்காது. அப்போ நீ அப்படி சொன்னா அப்போ மைக்ரேஷன் அனிமல் மைக்ரேஷன் மட்டும் எப்படி ட்ராக் பண்ண முடியும்? ட்ராக் பண்ணலாம். சைக்ளோனே ரேடார் வச்சு பண்றோம்ல, அது மூவிங் ஆப்ஜெக்ட் மேல போய் பட்டு நமக்கு அந்த சிக்னல் ரிட்டர்ன் வரும். இப்போ அனிமல்ஸ் போயிட்டு இருக்குன்னா அது ஒரு 10 யானை வருதுன்னு வச்சுக்கவேன், வருதுன்றது எப்படி கண்டுபிடிப்ப? 10 யானை ஒரு அடிச்சோனா தெரியுது ஒரு அனிமல் நமக்கு திரும்பி வருது. பிரெசிபிட்டேஷனும் அப்படிதான். சைக்ளோன்ஸ் வந்து டாப்லர் ரேடார் வச்சு பண்ணுவாங்க, கிளவுட் பஸ்ட்க்கு. எல்லா மரத்துலயும் வச்சு கூட செக் பண்ணுவாங்க, அதுவும் உண்டு. மைக்ரேஷன் ஆஃப் அனிமலுக்கு எல்லா மரத்துலயும் கூட ரேடார் ஃபிக்ஸ் பண்ணி கூட செக் பண்ணுவாங்க, அதையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, ஐடென்டிஃபை நார்காட்டிக்ஸ். நார்காட்டிக்ஸ் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது கெமிக்கலா என்ன கெமிக்கல்னு சொல்றேன், கரெக்ட்டா எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்றாங்க? மேபி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் a ப்ராடக்ட்னு கூட சொல்லிருக்காங்க நினைக்கிறேன். நார்காட்டிக்ஸ் ஸ்பெசிஃபை சொல்லாம நார்காட்டிக்ஸ் ப்ராடக்ட் தானே, ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்ல உள்ளார. அது கன்சம்ஷன் பேஸ்டா இல்ல அவங்க எடுத்துட்டு போறது பேஸ்டா எனக்கு தெரியல. இங்க சொல்றாங்கல்ல, அவங்க கன்சம்ஷன் பேஸ்டா இல்ல எடுத்துட்டு போறது பேஸ்டான்னு எனக்கு தெரியல. ராகுல் போயிட்டானா கேவி? ஆமாக்கா போயிட்டாங்கக்கா. தனியா பேசிக்கிட்டு இருந்தோமா? நேரம் ஏதாச்சும் அப்போசிஷன் வந்திருக்கணுமே. அப்பவே நினைச்சேன், என்னடா இவ்வளவு சைலண்டா கேக்குறானே அந்த கொஸ்டினுக்குன்னு. என்ன பாத்தீங்க? எப்படா போனேன்? நான் வெளியே தள்ளிட்டாங்க எங்க நெட்லன்ட்டு சாங் சென்டர்.
சொல்லு, இது என்ன ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? எப்ப போன இது வச்சிருப்போம், கீ வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். ஆனா அது கான்ட்ரவர்சி தான். நீங்க சொல்ற மாதிரி எது 2 ஒன்லி ஆர் 3 ஒன்லி இருக்கலாம். How many of the above are considered the 5th generation aircraft? நம்ம அந்த சொன்ன மாதிரி இது ஜென்ரேஷன் ஆஃப், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தோம்ல, அந்த அந்த கொஸ்டின் என்ன? நம்ம கூட அந்த ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து வேக்சின், ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ வேக்சின்றது ஹையஸ்ட் டெக்னாலஜி. அது ஒரு 3rd ஜென்ரேஷன் ஆஃப் வேக்சின் டெவலப்மெண்ட் வச்சுக்கலாம். 5th ஜென்ரேஷன் எதுவுமே இந்தியாவில் இருக்காது. இந்தியாவில் இருக்கு, மூணுமே இந்தியாவில் இருக்காது அப்படின்னு வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் கேட்டதுனால தான் நான் அந்த கொஸ்டினுக்கு அப்படி யோசிக்க முடிஞ்சுல. அந்த மாதிரி எம்ஆர்ஏ வேக்சின்ஸ் ஆர்என்ஏ இவ்வளோ சீக்கிரம் இந்தியாவில் வரல. இப்போதான் ஒரு ஏதோ ஏதோ ஒரு பேரில் வந்துருந்துச்சு, அது பேர் வந்துட்டேன். ரொம்ப லேட்டாக வந்துச்சு. அப்போ இதுவும் லேட்டாக தான் வரும். இப்போதான் அது ரொம்ப ஃபேமஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரியா? இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ஹைட்ரோஜெல்ஸ் ஆர் யூஸ்டு. எதெல்லாம் ஹைட்ரோஜல் யூஸ் பண்ணலாம்னு கேட்குறாங்க. சரி, கண்ட்ரோல்டு ட்ரக் டெலிவரி இந்த பேஷண்ட்ஸ்க்கு கண்ட்ரோல்டு ட்ரக் டெலிவரி. சரி, மொபைல் ஏர் கண்டிஷனர் சிஸ்டம். சரி, ப்ரிப்பரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ஸ்ல ஹைட்ரோஜல். மொபைல் ஏர் கண்டிஷனர் சிஸ்டம். ஏர் கண்டிஷனர் ராகுல் பக்கத்துல ஏதாவது குரில் இருக்கா ராகுல்? அது வெளியில இருக்காக்கா, கேக்குதா? அது இது வரைக்கும் ரொம்ப பேசுது ராகுல். அது ரொம்ப பேசுதா? ஸ்கூலில் பேச நான் பேசி கேட்க மாட்டேன், ஸ்கூலில் பேசலாம் கேக்குதுன்றீங்க. ஹெட்செட் போட்டோம்னா ரொம்ப பாவம்டா. யாரோ ஸ்டடி ஹால்ல வேற இருக்காங்க. ஓஹோ, அதுவும் வெளியில கத்துதாக்கா அது? இல்ல, ரொம்ப அதிகமா கேக்குது எனக்கு. சரி, ஹைட்ரோஜல் கண்ட்ரோல்டு ட்ரக் டெலிவரி இன் பேஷண்ட்ஸ். ட்ரக் டெலிவரி கண்ட்ரோல்டாக நடக்கிறது. சரி, மொபைல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் மொபைலாக நடக்கிறது. அதாவது ஒரு காரில் இருக்கிற மாதிரி அதில் ஹைட்ரோஜல் யூஸ் பண்ணுறாங்க. மொபைல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட்ஸ் எல்லாமே நார்மலாக தாங்க இருக்குது. எதுவுமே கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் இல்லைனாலும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் எக்ஸாஸ்ட் பைப் எமிஷன் ஃப்ரம் த ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பவர்டு பை ஹைட்ரஜன். என்னென்ன எக்ஸாஸ்ட் வரும்? இதுதான் நிறைய வாட்டி ரிப்பீட்டேஷன். ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஹைட்ரஜனால் ப்ரொப்பல் பண்ணது வாட்டர் பேப்பர் வெளியே வரும். கரெக்ட், H2O. அந்த மிஷின், அந்த இன்ஜின் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் அவனே வச்சிருக்கான், ஏர்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறான், வெளில வாட்டராக கொடுத்துட்றான். ஓகே, வாட்டர் பிளஸ் ஹீட்டா வரும்டா. வாட்டர் ப்ளஸ் இது முன்னாடி ஒன்று பார்த்தலாம் நம்ம, ஹீட். அந்த கொஸ்டினில் ஹீட்னு பார்த்தோம், அது அப்படியே ரிப்பீட்டேஷன் தான். ரீசென்ட்லி பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் இஸ் ஆக்சுவலி அப்ராப்ரியேட்லி டிஸ்கஸ் தான் பண்ணுறாங்க இந்த கண்டெஸ்ட். இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். ப்ராக்டிக்கலாக இன்னும் வரல. நம்ம அப்ராப்ரியேட் இந்த மாடல் வந்து 2023 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நோட் பண்ணி போட்டால் தான் ஆன்சர் வரும். பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர். சரி, இரிகேஷன் ஆஃப் டெரஸ்டு கிராப் ஃபீல்டு. சரி, பம்ப்டு ஸ்டோர் ஹைட்ரோ பவரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. பம்ப்டு ஸ்டோர்டு ஹைட்ரோ பவர். சரி, லிஃப்ட் இரிகேஷன் ஆஃப் செரல் கிராப்ஸ். ரொம்ப நேரவாக இருக்குது, விட்டுரு. எனர்ஜி லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர். இரிகேஷன் ஆஃப் த டெரஸ்டு ஃபீல்டு கிராப். இரிகேஷன் பண்ணுறது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ அப்ராப்ரியேட்லி டிஸ்கஸ்டு தானே. அப்ராப்ரியேட் டிஸ்கஸ்னா இதில் ஈஸியாக பண்ணலாமே, ஏன் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்? அதை புரியுதா? டேரெக்டாக போட்டுடலாம். லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜை வந்து நீங்கள் அப்ராப்ரியேட் டிஸ்கஸ்ட் இந்த டெக்னாலஜி என்னன்னு தெரியலனா கூட போட்டுடலாம். அதுக்கு தான் அந்த வார்த்தையை நோட் பண்ண சொன்னேன். இதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கஸ்ன்றது ஞாபகம் இருக்கட்டும். மெம்பரேன் பயோரியாக்டர் ஆர் ஆஃப்டன் டிஸ்கஸ்ட் இன் த கண்டெஸ்ட் ஆஃப் மெம்பரேன் பயோரியாக்டர். மெம்பரேன் இருக்குல்ல, சரி, அப்போது என்ன பண்ணுது? ஏதோ ஃபில்ட்ரேஷன் நடக்கிற மாதிரி செமி பெர்மியல் மெம்பரேன் மாதிரி எதாவது இருக்கா? அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி பயோரியாக்டர். சரி, ட்ரக் டெலிவரி நானோ டெக்னாலஜி, வேக்சின் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி. அங்கே ஒன்று பார்த்தோம்ல, வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி. அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு முன்னாடி? பைரோலிசிஸ் அண்ட் இன்னொன்று ஏதோ சொல்லியிருந்தாங்க, பிளாஸ்மா கிளாசிஃபிகேஷன். அதே மாதிரி மெம்பரேன் வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணுறாங்க. செமி பெர்மியல் மெம்பரேன் வழியாக அடிச்சோன்னா
மெம்பரைன் இருக்குல்ல, மெம்பரைன் இருந்துச்சுனாலே இது ஓகே தான். மெம்பரைன்ல என்னென்ன இருக்கு? பயோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் போட்டு வச்சிடுறாங்க, அதனால ஃபில்டர் பண்ணது ஈஸியா. வேக்சின் ப்ரொடக்ஷன் மெம்பரைன்ல தேவையில்ல. ட்ரக் டெலிவரி சிஸ்டம் மெம்பரைன் தேவையில்ல. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி மெம்பரைன் தேவையில்ல, டேரக்டா மெம்பரைன் லிங்க் ஆகுது. விச் ஆர் த ஃபாலோயிங் ஒரு 3 கொஸ்டின். அப்போ ராகுல், இப்போ வரைக்கும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் வர்றது ஆன்சரா வரலன்னு நம்ம எடுத்துக்கலாமா? தெரியல, நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணா தான் தெரியும். அப்படி அப்டேட்டா எடுத்துக்காதீங்க. இன்னும் 2-3 வாட்டி பார்த்தா தான்க்கா தெரியும். தனியா கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி, எதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியும் 2-3 வாட்டி பார்த்துருங்க. Which are the following can be used as a feedstock for production? ஒரு வாட்டி பார்த்தா பத்தாதாக்கா, நாட் அட் ஆல் சஃபிஷியன்ட். எதையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. Which are the following can be used as a feedstock for the production of sustainable aviation fuel? Feedstock for producing sustainable aviation fuel. இங்கே மறுபடியும் சஸ்டைனபிள் ஃபீட்ஸ்டாக் கேட்குறாங்க. எல்லாமே சஸ்டைனபிளாக இருக்கா, அதை மட்டும் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ, கார்ன் கிரெயின்ஸு, வேஸ்ட், சரி வேஸ்ட், இங்கேயும் வேஸ்ட், வுட் மில்லோட வேஸ்ட்டு, ஸ்லட்ஜ் வேஸ்ட் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்லட்ஜ், அந்த ஸ்லட்ஜ் இருக்குல்ல அந்த வேஸ்ட்டு, அந்த வேஸ்ட்டும் சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணலாம். ஆனால் சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணலாம், ஆப்வியஸ்லி பண்ணலாம். சரி, சி. அப்படி மெரிட் ஆஃப் த ஆன்சரும் எங்கேயுமே ஆட் ஒன் அவுட் எடுக்க முடியல. 1 and 2, 3 and 4, 1 to 2 ஏன் தூக்கணும்? கார்ன் கிரெயின் கேன் பி யூஸ்டு தானே, கேன் பி யூஸ்டுனா கேன் பி யூஸ்டு, எனி திங் கேன் பி யூஸ்டு. இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கேட்டிருந்தேன், அது என்னன்னா அது வந்து நேஷ்னல் பாலிசியில் வந்து எது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? மைஸு, அதுக்கு தான் மைஸு, சரி அந்த வேஸ்ட்லாம் எடுத்தோம். அந்த ஹார்ஸ் டேம் நீங்கள் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கிடையாது, ஆனால் எனி திங் கேன் பி யூஸ்டு. இந்த கொஸ்டின் பாடுறா, சஸ்டைனபிள் ஏவியேஷன் வார்த்தையை கூட தூக்கிடுறா. ஃபியூல்னு வச்சுக்கோ, எது அதெல்லாம் வந்து மீத்தேன் மாதிரி ஒரு எரிக்கிற கேஸ் வருது, இப்போ எல்லாத்துலேயும் வரும்ல, ஒரு வேஸ்ட்லேயே வரும்ல, ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்லேயே. இது எல்லாமே இல்லை, நான் என்ன பிரச்சனை சொன்னேன்னா, இங்கே கான்கிரீன் தூக்கிட்டு ஒரு ஆன்சர் ஒரு ஆப்ஷன் வருது, எண்ட் ஆகுது. அதனால கான்கிரீன் தூக்க முடியாதுன்றதுக்காக ஒரு கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் கேன் பி யூஸ்டு. இதை படிச்சாதாங்க தெரியும், நம்ம அப்படியே படிச்சிருக்கோம், அப்படியே படிச்சானா ஆன்சர் போட்டுடலாம், இல்லைன்னா கன்ஃபார்மாக போட முடியாது. மேட்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவலண்ட் ரேங்க் இன் த 3 சர்வீசஸ் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அப்படியே ஆன்சரு ரிப்பீட்டேஷன், நம்மளுக்கு தான் தெரில, இது அங்கே போய் படிச்சு தான் வரணும். விட்டுரு இதை, ஏன்னா ஏதாவது பண்ண முடிஞ்சு ஏதாவது தூக்க முடிஞ்சுன்னா ஏதாவது தூக்குங்க, நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். பாய், எதாவது சொல்கிறா நீ இது பண்ண? இதுவா நெக்ஸ்ட் क्वेश्चन. நீ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கடைசியாக ட்ரை பண்ணணும், ஏன்னா மொத்தம் பாரு 3 காலம் 4 ரோ இருக்கு, 12 இருக்கு. 12 ஷஃப் ஆகிறது வாய்ப்பு அதிகம்டா, உட்காந்து யோசிக்கணும் டைம் இருக்கு. நான் சால்வ் பண்ண சொன்னேன், சூப்பர்டா, செம ஆன்சர்டா. சரி, ஆபரேஷன் அண்டர்டேக்கன் பை த ஆர்மி டுவர்ட்ஸ் upliftment of local population in remote area to include addressing of their basic need is called. சரி, என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுவும் அப்படியே ரிப்பீட்டேஷன். 2024 CAPF CDS ஆபரேஷன் அண்டர்டேக்கன் பை த ஆர்மி டுவர்ட்ஸ் upliftment of local population in a remote area including addressing their basic needs. ஆக்சுவலாக ஆபரேஷன்ஸ் ஆன் கால் CAPF 2022. இதை தூக்கிடலாம், நீங்கள் அதை அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா, அதை பார்த்துருந்தீங்கன்னா விட்டுடலாம். சத்பாவனா CAPF 2024 CAPF தான் நினைக்கிறேன். இதை பார்த்துருந்தீங்கன்னா சத்பாவனா போட்டுக்கலாம், வேற எதுவுமே தேவையில்லை. மற்றதெல்லாம் நார்மலான ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் தான். ஆனால் இது வந்து இது என்ன ஆப்ரேஷன் சும்மா தெரிஞ்சுங்க. இது என்னன்னா, அரேபியன் சீல ஆன்டி பைரசிக்காக இந்தியா வந்து ஒரு மானிட்டரிங் ஆப்ரேஷன் பண்ணுது, அதுதான் ஆப்ரேஷன்ஸ் ஆன் கால். ஆப்ரேஷன் சத்பாவனா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள மட்டும் பண்றாங்க. இது கொஸ்டினா அங்கே கேட்டிருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கேட்டாங்க. சரியா? எத்தனாவது கொஸ்டின் ரிப்பீட்டேஷன் இது? 2வது கொஸ்டின் ரிப்பீட்டேஷன், டைரக்ட் ரிப்பீட்டேஷன். பெர்ஃப்ளூரோ அல்கைல் அண்ட் பெர்ஃப்ளூரோ அல்கைல் சப்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி எதாவது பார்த்தோமா? அங்கே கார்போஃபுரான் கேட்டு அடுத்த வருஷம் இதை கேட்டிருந்தாங்க. இதுக்கு முந்தின வருஷம் இந்த மாதிரி ஏதாவது பார்த்தோம் 2023ல? பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. சரி,
that are used in making a consumer products, consider the following statement. Consumer products யூஸ் பண்றாங்களா? ஓகே, கன்சியூமர் ப்ராடக்டா இருக்குது. இஸ் ஃபவுண்ட் டு பி வைட் ஸ்ப்ரெட் இன் த ட்ரிங்கிங் வாட்டர். ஓ, ட்ரிங்கிங் வாட்டர்ல இருக்கு. வைட் ஸ்ப்ரெட் இன் ட்ரிங்கிங் வாட்டர், ஃபுட் அண்ட் ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல், மூணுத்துலயுமே இருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர்லேயே இருக்கு. இட்ஸ் நாட் ஈஸிலி டிகிரேடபிள், என்விரான்மெண்ட்ல டிகிரேட் ஆகாது. அது பெர்ஃப்ளூரோ அப்படின்னு பாலிஃப்ளூரோன்னு சொல்றாங்கல்ல, பாலினாலே டிகிரேட் ஆகாது தான். முன்னாடி டிகிரேட் ஆயிடும்னு பார்த்தோம், ஆகாது. இது கரெக்ட் தான். பெர்சிஸ்டன்ட் எக்ஸ்போஷர் டு கேன் லீட் டு த பயோ அக்குமுலேஷன் ஆஃப் அனிமல் பாடிஸ்ல அக்குமுலேஷன் நடக்குதுன்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், அது ட்ரிங்கிங் வாட்டர்ல, ஃபுட்டில் இருக்கு, ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல் இருக்கு. இந்த மாதிரி இது ரெண்டுமே எனக்கு இது ரெண்டுத்துலையும் இருக்காதுன்னு நான் போடுறேங்க. ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ல இருக்கலாம், ஏன்னா பயோ அக்குமுலேட்டட் இதையா வந்து நம்ம இதில் சொருவோம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரிசர்வேட்டிவ்ஸு இதெல்லாமே வந்து நம்ம ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர் நம்ம போடவே இல்லை ஒன்லைனில். ஞாபகம் இருக்கா? ஃப்ரூட் ரைப்பனிங் ஏஜென்ட்ஸ்னு நம்ம போடவே இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு நம்ம போடவே இல்லை. ரெண்டுமே ஆன்சர் போடல. வெதர் வி வென்ட் ஃபார் பெஸ்டிசைட்ஸ்னு ஒரு ஆன்சர் போட்டோம். அது கார்போஃபுரான் அப்படின்லாம் ஒரு கொஸ்டின் பண்ணும்போது பெஸ்டிசைட்ஸ்னு ஒரு ஆன்சர் போட்டுமே தவிர இந்த மாதிரி விஷயத்துக்கு வரல. அதனால நீங்கள் தாராளமாக இது தூக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. புரியுதா? அப்படியா? ஏன்னா நீங்க ஏதாவது ஒப்பீனியன் சொல்றீங்களா? இல்லடா, இருக்கு. இருக்குன்றீங்களா? ட்ரிங்கிங் வாட்டர், ஃபுட் எல்லாம் இருக்குன்றீங்களா? ஃபுட் பேக்கேஜிங் எல்லாத்துலயுமே இருக்கு. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நான் அட்டென்ட் பண்ணல எக்ஸாம் அப்ப, ஆனா இது இருக்கு. என்னங்கிறதுக்கு என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி அந்த டைம்ல ரிலீஸ் பண்ண ஒரு பப்ளிகேஷனே அதுல வந்திருக்கு. என்னன்ட்டு? அது பேர் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர்ல PFAS வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஃபுட் அண்ட் ஃபுட் பேக்கிங்ல தான் இருந்திருக்கு. இன்னும் யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஏதோ மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறாங்க. மைக்ரோ பீட்ஸ். ஆனா அது மைக்ரோ பீட்ஸ் பார்க்கும்போது மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபுட் அண்ட் ஃபுட் மெட்டீரியல் இருக்கா? ஆனா அது நம்ம மைக்ரோ பீட்ஸே இப்போ ஓஷன் பொல்யூஷனுக்கு தானே பிரச்சனைன்னு பார்த்தோம். நான் தெரியலங்க. நான் யூபிஎஸ்சியோட கொஸ்டினோட ரெஃபரன்ஸ்னு வச்சுன்னா நான் இப்படி தான் வச்சு அது தப்புன்னு தான் எலிமினேட் பண்ணுவேன். பயோ அக்குமுலேட் ஆகுதுன்னா உனக்கு வந்து ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல் இருந்தா மட்டும் ஆகாது. ஃபுட்டுக்குள்ளார ட்ரிங்கிங் வாட்டருக்குள்ள போறனால தானே உனக்குள்ளார அக்குமுலேட் ஆகுது. அக்குமுலேட் ஆகுதா? கன்சம்ப்ஷன் தான் அக்குமுலேட் ஆகும். எக்ஸ்போஷரோட மெயினா உனக்கு கன்சம்ப்ஷன் பண்றனால தான் அக்குமுலேட் ஆகும். கரெக்ட் தான், சொல்லுங்க. கரெக்ட் தான். சங்கவி என்ன சொன்னா, இது பார்க்க ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கா. உண்மைதான், அதுவும் கரெக்ட் தான். ஆனா நான் அப்படி இப்படியும் யோசிக்கலாம். தெரியல, பார்ப்போம். who will be ரைட்ன்றது. இது parasitoids. Parasitoids are found in how many of the above kind of organisms? Parasitoids அப்படின்றது எதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், பாரசைட்ஸ்ன்றது ஒரு ஜெனரிக் டேர்ம். அப்போ சிட்டாய்டுன்றது ஏதோ சம்திங், ஏதோ இது உள்ள இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம். சும்மா எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு ஒரு ஆடோ நோட் ஏதாவது தூக்க முடியுதான்னு கேட்டால், கராபைடு பெட்டல், சென்ட்ரிபிட்ஸ், ஃப்ளைஸ், டெர்மைட்ஸ் அண்ட் வாஸ்ப். வாஸ்ப் கேன் ஃப்ளை, ஃப்ளைஸ் கேன் ஃப்ளை, பெட்டல்ஸ் கேன் ஃப்ளை. ஸோ இது பாரசைட். அப்போ பறந்து போகிறதுல ஏதாவது ஒரு பாரசைட்ஸாக இருக்கலாம். வாஸ்ப் வந்து ஒரு பாரசைட் தான். ஃப்ளைஸ்ன்றது ஆல்ரெடி டிரான்ஸ்மிஷன் ஏஜென்ட்னு பார்த்துருக்கோம். பெட்டல்ஸும் கேன் பி அ டிரான்ஸ்மிஷன் ஏஜென்ட். அப்போது சென்ட்ரிபிட்ஸ் மரக்கொட்டை அண்ட் டெர்மைட்ஸ் இது என்னது? இது வந்து டெட்ரிவரஸ். சென்ட்ரிபிட்ஸும் நம்ம அங்கே டெட்ரிவரஸ்னு பார்த்தோமா? டெர்மைட்ஸ் பார்த்தோம்டா. டெர்மைட்ஸ் பார்த்தோம். எர்த்வார்ம்ஸ் வந்து காப்பி பிட்ஸ். क्वेश्चन கேக்குறாங்க. क्वेश्चनல அங்க பார்த்ததுல டெர்மைட்ஸ் பார்த்தோம், மில்லிபிட்ஸ் பார்த்தோம், சென்டிபிட்ஸ் பார்த்தோம். மில்லிபிட்ஸ் பார்த்தோம். மில்லிபிட்ஸ். இப்போ சென்டிபிட்ஸ்ன்றது ஒரு மரக்கொட்டை. பாராசிட்டாய்ட்னா என்னடா சொல்றாங்க எனக்கு புரியல. எனக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாரசைட்ஸ்ன்றது ஒரு பெரிய ஜெனரிக் டேர்ம். ஓகே, அது உள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். பறக்கிறது மூலமா ஒரு பாரசைட்ஸ் பரப்புறது, இல்லனா நடக்கிறது மூலமா, இல்லனா வந்து மேபி இல்ல பாராசிட்டாய்டுங்கிறது வேற. என்னன்னா பாராசைட்டுங்கிறது ஒரு ஒட்டு நீளமா ஹோஸ்டோட இருக்கிறது பாராசைட். பாராசிட்டாய்டு என்ன பண்ணுனா அந்த ஹோஸ்டோட இருந்து ஹோஸ்டே போட்டு தள்ளும். ஓகேக்கா, இப்போ எந்த ஆர்கானிசம்ஸ்க்குள்ளார பாராசிட்டாய்ட் ஸ்பீஷிஸ் இருக்குன்னு கேக்குறாங்களா இல்ல எதெல்லாம் பாராசிட்டாய்ட்? எதெல்லாம் ஹோஸ்டே போட்டு how many of the above are kind of organisms? kind of organisms என்னென்ன எது ஹோஸ்ட்னு கேக்குறாங்க. எது ஹோஸ்ட் கிடையாது. எது வந்து ஹோஸ்ட் கூட இருந்துட்டு ஹோஸ்டே கொல்லுது அப்படின்னு பாக்கணும்டா. ஏன் அக்கா, நீங்க பாரசைட்ஸ்னா என்ன பேஸ்ட் டெஃபினிஷன் போவாத.
டெஃபினேஷன் தெரியாது, பாதிக்கு பாதி நம்மளுக்கு தெரியாது, இப்படிதான் போய் ஆகணும். இது பேரசைட்ஸ்னா என்னன்னு தெரியல விட்டுரு. இப்போ என்ன சொல்றேன்னா பேரசைட்ஸ்னா என்னன்னு தெரியும் சரியா, இது எல்லாமே பேரசைட்ஸான்னு கேட்டால் எனக்கு தெரியல, அதை விட அப்போ பேரசைட்ஸ்க்கு ஏதாவது காமனாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணு. திஸ் கேன் ஃப்ளை அண்ட் திஸ் கேன் ஃப்ளை அண்ட் திஸ் கேன் ஃப்ளை. மேபி ஒரு ஃப்ளைஸ்னால கிரியேட் ஆகிற ஒரு பேரசைட் பண்ற மாதிரி இருக்கிற வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். ஆன்சர் இருக்கா? ஆன்சர் போட்டுரு. இப்போ வேணா நீங்க சொல்லுங்கக்கா. அதான் ஹோஸ்ட் கூட இருந்துட்டு ஹோஸ்டே கொள்ளும். இப்போ டெர்மைட்டும் சென்டிபைட்ஸும் பார்த்த அப்படின்னா அது 2 தானடா இல்லைன்னு போட்டிருக்கிற நீனு. ஆமா. சென்டிபைட்ஸுங்கிறது என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு ஆந்த்ரோபாய்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஹோஸ்ட் கொள்ளுதுன்னா அது ஹோஸ்ட் கொள்ளாது. டெர்மைட்ஸுங்கிறது அது பேர் என்ன, ஐயோ தமிழ்ல மறந்துட்டுமே. ஈசல் அக்கா, டெர்மைட்ஸ்னா ஈசல் ஈசல் கிடையாது, ஈசல் கிடையாது. ஈசல் இருக்கும். அது வந்து எதையுமே ஹோஸ்ட் கூட இருந்து கொல்லலாம் பண்ணாது. சோ அதனால டெர்மைட்ஸும் வராது. அரிக்கும்ல, சின்ன சின்னதெல்லாம் அரிச்சு போட்டுரும்ல, அதுதான் டெர்மைட்ஸ். அதான் டெர்மைட்ஸ். அது பேர் என்ன, ஈசல், இன்னொன்னு சொல்லுவாங்க கரையான். ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டிக்ஸ்னு ஒரு क्वेश्चन பார்த்தோம்ல, டிக்ஸ் ஆர் த எந்த ஸ்பீஷீஸ் சேர்ந்தது டிக்ஸ்? டிக்ஸ்னா என்னடா, குட்டி குட்டி பூச்சி, வண்டு. அக்கா இல்லக்கா, வண்டு இல்ல, தலையில பேன் தான் டிக்ஸ். இல்ல, அது வேற. அது பேரு எல்ல ஆரம்பிக்கும், நான் மறந்துட்டேன். ஆர்ச்னிட்ஸ். அராச்சின்ஸ். லைஸ். சங்கவி சொல்லிட்டா, கரெக்ட் சங்கவி, லைஸ். ஓகே சரி. Many chewing gum found in the market are considered to be a source of environmental pollution because many chewing gum contains a plastic as a gum base. சரி, அதனால என்விரான்மெண்ட் பொல்யூஷன் போடலாமா? ஏவும் போடலாம், இல்லைனா கம்மில் பிளாஸ்டிக் இருக்குமா, சுவிங் கம்மில் பிளாஸ்டிக் இருக்குமான்னு நீங்கள் சியும் போடலாம். நான் ஆன்சர் சீன் போட்டு வந்தேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குன்னா சொல்லுங்கள். நீ எப்படி போட்ட? நான் பிளாஸ்டிக் இருக்காதுன்னு போட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சுவிங் கம் சாப்பிட்டா அது பண்ணி கொழுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால அப்படி போட்டேன். பண்ணி கொழுப்பு இருந்தா ஏன்டா என்விரான்மெண்டல் பொல்யூஷனா இருக்க போகுது? அப்புறம் எதுக்கு ஏன் கரெக்ட்? பிளாஸ்டிக் இருக்காதுன்னு நினைச்சு எடுத்தேன். பிளாஸ்டிக் இருக்காது அப்படி பார்த்தா அப்ப ஏதோ ஒன்று இருக்கனால தானடா என்விரான்மெண்டல் பொல்யூஷனா இருக்கு. சரி, ஆனா அது கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்காதுன்னு நான் எடுத்தேன், அதனால தான். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சாப்பிடுறோம்ல. நான் ஏதான் போட்டு வந்தேன். பிளாஸ்டிக்னா ரொம்ப நேராவா பார்க்கல, ப்ராடா பார்த்து நம்ம நிறைய பிளாஸ்டிக் இது பாக்குறோம்ல. சம்திங் ஆர்டிஃபிஷியலா மேனுஃபேக்சர் பண்ற ஒரு விஷயம் தானா, அதுல ஆட் பண்ண மாட்டாங்களா? இப்ப நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரிங்லாம் யூஸ் பண்றோம்ல, இந்த ரோடமைன் அந்த மாதிரி இதுலயும் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல. நான் தான் அந்த பிளாஸ்டிக் தான் எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு, அந்த பிளாஸ்டிக் மட்டும் தூக்கிட்டு ஆன்சர் போட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியல, ஆனா இதுல பாதி ஆன்சர் இருந்தாலும் தெரியும். சரி, லைன் டஸ் நாட் ஹேவ் எ பர்டிகுலர் ப்ரீடிங் சீசன். எப்போ வேணாலும் இருக்கலாம். அன்லைக் மோஸ்ட் ஆஃப் த பிக் கேட்ஸ், சீட்டா டஸ் நாட் ரோர். சீட்டா வந்து ரோர் பண்ணாதான், மற்றது மாதிரி இல்லாமல் இது ரோர் பண்ணாது. அன்லைக் லயன் மேல் லெப்பர்ட், மேல் லெப்பர்ட் தட் நாட் ப்ரொக்ளைம் த டெரிட்டரி ஃபார் த சென்ட் மார்க்கிங். அப்போ லைன் பண்ணுது, லெப்பர்டு பண்ண முடியல. ஓகே, பிக் கேட்ஸ்ல சீட்டா வந்து ரோர் பண்ணாது. சரி, எல்லாமே வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு த கேட் ஸ்பீஷிஸ். ரோரிங்னு நம்ம வந்து இதை மட்டும் தான் சொல்லுவோம், லைன் மட்டும் தான் சொல்லுவோம், மற்றதெல்லாம் சொல்ல மாட்டோன்றதுனால இதை வந்து கரெக்டுன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு லெப்பர்ட் வந்து அதோட டெரிட்டரி அசென்ட் பண்ணாதுன்னா அது பண்ணும்ல. எல்லாமே பெரிய பிக் கேட்ஸு மேல் பண்ணுச்சுன்னா, லைன் பண்ணுச்சுன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பண்ணலாம். ஆனால் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நான் எடுக்கிறேன். ஃபிஷ்ஷு மாதிரி மேக்ஸிமம் ஆனால் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் தாங்க மேக்ஸிமம் வந்து ப்ரீடிங் சீசன் ஒன்று வச்சுருக்கோம். இதெல்லாம் வார்ம் பிளட்டட் அனிமல் தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது நார்மலான ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. நான் இது ரெண்டுத்தில் ஒன்று எடுக்கணுன்றதுக்காக நான் ஒன்று எடுக்கிறேன். ஆன்சர் என்ன? ஆன்சர் அதுதான் வரும். இல்லைனா நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வரலாம்.
ஏன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பேசுறாங்க. இதோட அதாவது ஒரிஜினல் ஹேபிடேட் பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். மேல இருக்கிறது வந்து ஒரு பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பேசுறாங்க. பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அதுவும் ப்ரொக்ளைம் டெரிட்டரி பண்ணலாம். இது கண்டிப்பாங்க. சரி, விச் ஆர் தி ஃபாலோயிங் குடுக்குறான்டா. மேல பிளாஸ்டிக் சொன்னல, அந்த ஃபெவிகால்ல யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் தான் சீவிங் கம்ல யூஸ் பண்ணுவாங்களாம். ஓ, அந்த க்ளூக்காக. இந்த பாலிவினைல் அசிட்டேட் பாலிமர்ன்பாங்களா அதுவாடா? பாலிவினைல் அசிட்டேட் பிவிஏ. அது பாலிமர் வழியா தான் வரும். அதுவுமே ஒன் ஆஃப் தி பிளாஸ்டிக் மாதிரி தானக்கா. ஸ்டிக் வந்து சரி, அது பபிள் கம் யூஸ் பண்றாங்களா? நார்மல் ஸ்விங். ஓ, இது தெரியாம டெய்லி வாங்கி சாப்பிடுறேன்டா டேய். அவ்வளவுதான். ஐயோ, நான் அதனால கான்ஃபிடென்ட்டா அது தப்புன்னு போட்டு வந்தேன் தெரியுமா? அரவிந்த் இன்னொரு ஞானி மாதிரி யோசிச்சிருக்கான். நாயே வந்து யூரின் போய் மார்க் பண்ணும்போது லெப்பர்ட் பண்ணாதானே. வேற லெவல் தான். லெப்பர்டு சூப்பர் ப்ரோ. which of the following shows a unique relationship with insects that has co-evolved with it, and that is the only insect that can pollinate this tree. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு, சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இன்செக்ட்டுக்கும் அண்ட் ரெண்டுமே எவால்வ் ஆகுது. ரெண்டுமே கோ எவால்வ் ஆகுது. ஒன்லி தட் இஸ் த ஒன்லி இன்செக்ட் தட் கேன் பாலினேட் ட்ரீனாலே இந்த தூக்கிடு எங்கது சில்க் காட்டன் சின்னதாக இருக்குது. சில்க் காட்டன்றது சின்ன இதுதான். ஓகே, மக்கவு சாண்டல்வுட்டு ஃபிக். இது நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து 2 கொஷின் நான் சால்வ் பண்ணேன். இதுலேயும் அதில் இது ஒரு ஒன் ஆஃப் த கொஷின் வச்சுக்கலாங்க. அன்றைக்கி ஒரு கொஷின் சொன்னேன், இன்றைக்கி ஒரு கொஷின். வேறு தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் ஆர் பாய்சனஸ் ஸ்பீஷிஸ் அமாங் தம். இது ரொம்ப ஹோலிஸ்டிக்கான கொஷின் தான், ப்ராடாக கேட்டிருக்காங்க. ஒய் நாட் அப்படின்றது தான் கொஷின் கேட்கணும். ஃப்ராக்ல ஒரு ஸ்பீஷிஸ் இருந்தாலும் போன வருஷம்லாம் சம்முன்னு கேட்டு சாவடிச்சானுங்க. இப்போது இப்படி கேட்டு இது கொண்டு போக சொல்கிறானுங்க. ஃபார்மெட் ஒன்று தான். சம் ஸ்பீஷிஸ் ஆர் பாய்சனஸ், சம் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் பாய்சனஸ்ன்னு கேட்குறது, அந்த மாதிரி ஒன்று கேட்குற மாதிரி ஃபார்மெட் மாற்றி விட்டானுங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ட்ரீஸ் ஆர் ஆக்சுவலி நேட்டிவ் டு இந்தியா. சரி, இப்போது நம்ம ரெட் சாண்டஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரிப்பீட்டேஷன் ஸ்டேட்மெண்ட். சரியா? அப்போ நன்னு வராது. பப்பாயா அண்ட் கேஷு, மேபி அது ரெண்டுமே இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அது நம்ம ரொம்ப யூனிக்காக படிச்சதில்லை. இதே நீ ஓல்டு வேர்ல்டு நியூ வேர்ல்டில் கேட்ட அந்த 4 கேட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் தப்பு போடலாம். என்னென்னது கொக்கோ, வீட்டு காட்டன் வச்சு நம்ம 2த்தையும் எடுத்தோம். வேற என்ன பார்த்தோம்? கொக்கோ, ரப்பரு, டொபாக்கோ. இது 4த்தையும் அப்போ அந்த கொஷனில் சொல்கிறேன். இது டீட்டெயில் ஃபாலோயிங் இஸ் word praise is most appropriately used to denote an interoperable network of a 3D visual world that can be accessed simultaneously by the millions of users, which can be exert property rights over the visual item. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸே வாங்கிக்கலாம். அதாவது இது எல்லாமே ஒரு இன்டர்ஃபேஸ் குறிக்குது. இன்டர்ஃபேஸாக இருக்கணும். அங்கே பார்த்தது ஒரு இன்டர்ஃபேஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. யூ கேன் என்கேஜ் வித் இட். அப்போது எல்லாமே பிக் டேட்டா அனலிஸ்ட் மட்டும் இன்டர்ஃபேஸ் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். நீ வந்து உள்ளே போய் ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். அப்போ கிரிப்டோகிராஃபியில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், மெட்டாவர்ஸில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். விஷுவல் மேட்ரிக்ஸ்லாம் என்னன்னு தெரியல. 3D விஷுவல் வேர்ல்டில் இருக்கலாமா? அப்போ மெட்டாவர்ஸ்ன்றது 3D விஷுவல் வேர்ல்டில் இருக்கலாம். ஆனால் கிரிப்டோகிராஃபியில் 3D விஷுவல் வேர்ல்டில் ஹோலோகிராமில் இருக்கலாம் தான். இன்டர் ஆப்பரபிள் நெட்வொர்க், மில்லியன்ஸ் ஆஃப் யூஸ் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அந்த டைமில் மெட்டாவர்ஸ்னு ரீசெண்ட் டெக்னாலஜி மெட்டாவர்ஸ்னு போட்டிங்க. அதே டைமில் 2019லையும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், 2018 இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றது ஒரு ரீசெண்ட் டெக்னாலஜியாக இருந்துச்சு. மோஸ்ட் பார்த்தோன்னே ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு தான் இது எடுக்க முடியுது. இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள் வேறு ஏதாவது, நான் பார்க்குறேன். வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? கிரிப்டோவும் பிக் டேட்டாவும் டேட்டா ரிலேட்டட். கிரிப்டோகிராஃபில நம்ம மைனிங் மூலமா டேட்டா கொடுக்க அது ஒருத்தங்க வேலிடேட் பண்ணிப்பட்டி ஆட் ஆகும் தானே. 3D அதுல வருமான்னு எனக்கு தெரியல. நம்ம பார்த்தோம்ல ஒரு வாட்டி நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ்னு ஒன்று கொஸ்டின் ஒரு பார்த்தோம்ல. அது கிடையாதுல்ல. நான் ஃபஞ்சபிள் அது கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபி. ஆமா,
அதுல கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. சரி பிளாக் செயின் டெக்னாலஜின்னு அந்த கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ். ஓகே ஓகே ஓகே. கிரிப்டோகிராஃபி. விஷுவல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு எனக்கு தெரியல. தெரியாததை விட்டுரு. தெரிஞ்ச 2 இதுல தான் ஆன்சர் இருக்கும் கன்ஃபார்மா. அந்த தெரிஞ்ச 2 இதுல நீங்க எலிமினேட் பண்ணி போடுறது கஷ்டம். சரி லாஸ்ட். என்விரான்மென்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி ஒரு ஏஜென்சி. which of the following is the largest source of sulfur dioxide pollution? லார்ஜஸ்ட்னு கேட்குறான். அப்ஜெக்டிவ். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எதுவாக இருக்கும்? இவனை பொறுத்த வரைக்கும் ஓகே. லோகோமோட்டிவ் யூசிங் ஃபோசல் ஃபியூல். ஓகே லோகோமோட்டிவ்ஸ் ஆட்டோமொபைலை பற்றி பேசுகிறான். ஷிப்பு, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர், மைனிங்கை பற்றி பேசுகிறாங்க. இங்கே பவர் பிளான்ட் தாங்க எப்பயுமே அதிகம். 55% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மற்றவங்களாம் இதில் பாதி கூட வர மாட்டானுங்க. அது இல்லாமல் 85% ஆஃப் கோலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பவர் பிளான்ட் தான், தெர்மல் பவர் பிளான்ட் தான் யூஸ் பண்ணுறோம். தெர்மல்னு கூட சொல்லலை, பவர் பிளான்ட் தான். திஸ் இன்க்ளூட்ஸ் தெர்மல், கோலு, டீசலு, கேஸு, பயோமாஸு எல்லாம் இருக்குதுல. அப்போ ஆப்வியஸ்லி இருக்கிற ஹோலிஸ்டிக் டேர்மை போட்டு விட்ருங்க. இங்கே வந்து ஷிப்புன்றாங்க, இங்கே லோகோமோட்டிவ்ஸ் ஆட்டோமொபைல் பற்றி பேசுகிறாங்க. இங்கே வெறும் மைனிங். எத்தனை மைனிங் வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னா சல்ஃபர் அப்படின்றது இதுதான் அதிகம். சங்கவி ஒரு மெசேஜ் போட்டிருக்கா போன கொஸ்டினுக்கு. சொல்லுங்க. கிரிப்டோகிராஃபிங்கிறது என்கிரிப்ஷன் டெக்னிக்கு, ஸோ அதனால அது வராது அப்படிங்கிறா. அப்படி நம்ம அப்படி எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் அந்த டைம்ல அப்படி யோசிக்கல. ஆக்சுவலி மாட்டினா மெட்டாவிஸ்லயும் விர்ச்சுவல் மேட்ரிக்ஸ்லயும் தாண்டா மாட்டுவேன். அங்க விர்ச்சுவல் இருக்குன்னு மாட்டுவேன். ஆனா விர்ச்சுவல் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்டர் கனெக்டட் சிஸ்டம், அவ்வளவுதான். அது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா போட்டிருக்கலாம். இது அந்த 22 அந்த இந்த क्वेश्चन இருக்குல AD 3D அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி தான். இது கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு லிங்க் ஆகுதுன்னு வெச்சு போட்டேன். மெட்டாவர்ஸ் கூடயா? ஆமா, எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு வரும்ல. அது மட்டும் இல்லாம மெட்டாவர்ஸ் தெரிஞ்சு எல்லாமே பிளாக் செயின் தான். அது மட்டும் பிளாக் செயின் கிடையாது. ஆட் ஒன்லி அதான் வருது இல்லையா? மத்தெல்லாம் பிளாக் செயினா? ஆமா, கிரிப்டோ பிளாக் செயின். சரி, டேட்டா பிக் டேட்டா பிளாக் செயினா? பிளாக் செயின் வராது. பிளாக் செயின்னா லெட்ஜர்ல யூஸ் பண்றது மட்டும் தான் பிளாக் செயின்ல வரும். பிக் டேட்டா வந்து அனலிட்டிக்ஸ் வந்து AI மெஷின் லேர்னிங். மெட்டாவர்ஸும் பிளாக் செயின் தான் போடுறா சங்கவி. நீயே பாத்துக்கூடா இந்த மெசேஜ். சரி அக்கா. ஏய் நீங்க பேசல என்ன இங்க போகுது? allow people to control data, baseline and have ஏதோ பேசுறாங்க. சிசி ஆன் பண்றேனா? without company control. என்ன பேசுறானே எனக்கு புரியல. ஏய் நீங்கள பேசுங்க ஒரு தயவு செய்து. இது எப்படி இருந்தாலும் கஷ்டம் இல்லைனா நீ கேட்டாலாம் என்னால பேச முடியாது போடா அப்படிங்கிறாடா. அப்படி நானே பார்த்து தான் இருக்கேன். சரி, நாளைக்கு என்விரான்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஹலோ, ஹாய் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. மெட்டாவர்ஸ் அப்படின்றது வந்து வெப் 5.1 சொல்லுவானுங்கல்ல. மெட்டா